ஹாய் கைஸ், வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபுல் டெஸ்ட்டோட தேர்டு. ஓகேங்களா? ஓகே. இப்போ இதில் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒக்காபுலரி அண்டு ரைட்டிங் ஸ்கில்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு சினோனிம்ஸ் கைஸ். சினோனிம்ஸ் எடுத்துட்டோம்னா நமக்கு இங்கே ஆக்சென்ச்சர்டு அதனுடைய சினோனிம்ஸ் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஷார்பன்டு, ப்ரொஜெக்டட் கிடையாது, எக்ஸிபிட்டட் கிடையாது, மிட்டிகேட்டட் கிடையாது. அடுத்து த சடன் ப்ரொடெஸ்ட் அவுட் சைட் மேனேஜர் டு டிஸ்ரப்ட் ஆன்கோயிங் கான்ஃபரன்ஸ். டிஸ்ரப்ட்னா ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு, சடனா வெளியே ப்ரொடெஸ்ட் நடக்கிறனால அது தடைப்பட்டு போகுது, அந்த மீனிங்ல வரணும். டினைங்கிறது மறுக்கப்படுறது, ரெஃப்யூஸ் மறுக்கப்படுறது தான். ஜாயினுங்கிறது சேர்றது. நம்ம தடைப்பட்டு போகுதுங்கும் போது அதுக்கு பிரேக் தான் வரணும். ஸோ டூக்கு நமக்கு சி ஆன்சர் கேஸ். டூக்கு நமக்கு சி ஆன்சர். அடுத்த தேர்ட் கொஸ்டின், தேர் வேர் சர்வ்டு எ சம்சுவஸ் மீல் வித் டசன் ஆஃப் எக்ஸாட்டிக் டிஷ்ஷஸ். அதாவது இங்க வந்து ஒரு ஒரு ஆடம்பரமா ஒரு உணவு அளிக்கிறாங்க, ஒரு விருந்து அளிக்கிறாங்க அப்படிங்கும்போது சம்சுவஸ் வந்து நமக்கு என்ன அர்த்தம்னா லாவிஸ், லாவிஸ்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ தேர்ட் கொஸ்டின் நமக்கு என்ன ஆன்சர்? நமக்கு ஏ ஆன்சர். த சயின்டிஸ்ட் டிஸ்கவர்டு எ லேட்டன்ட் வைரஸ். லேட்டன்ட்னா ஒரு கன்சீல்டு வைரஸ் இருக்கான், அது வந்து நமக்கு என்ன ஆகுதான், சில சர்டன் கண்டிஷன்ல நமக்கு அது டேஞ்சரஸா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லேட்டன்ட்ங்கிறது நமக்கு வேற ஒண்ணுமே இல்லை, கன்சீல்டு. த ஏன்சியன் டெம்பிளுக்கு வந்து ஒரு நியூமினஸான ஒரு அட்மாஸ்பியர் இருக்கான், அது வேரியஸான விசிட்டர்ஸை வந்து பலதரப்பட்ட விசிட்டர்ஸை வந்து அவங்கள வந்து பாக்குதான், ஆங்கிறத நமக்கு வியப்படைய வைக்குதான். ஸோ ஒரு விஷயம் வியப்பட வைக்குதுன்னா அது வியப்படைய வைக்கக்கூடியதா இருக்கணும் தெரியுமா? அதனாலதான் இந்த நியூமினஸுக்கு பதிலா நம்ம இந்த ஆஃபுள்ள போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம ஆர்ஆர் சர்வல் புக்ல உள்ள கொஸ்டின்ஸ் கேஸ். ஓகேவா? ஏன்னா அதுல வந்து செலக்டிவா எடுத்தது. ஓகே, அதை எடுத்து பார்த்தோம்னா இப்ப இந்த இது கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்க எந்த டாபிக் கீழே எடுத்துக்கலாம் அப்படின்னா, கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் கீழே எழுதிக்கலாம். கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் கீழே எடுத்துக்கலாம். அதுல நம்ம இப்ப பார்க்க போறது பேரனிம் டாபிக். இதை எடுத்துட்டோம்னா இப்ப இது வந்து இதுல வந்து ரெண்டு இருக்கு. இங்க ஒரு கேனான்ஸ் இருக்கு, இங்க ஒரு கேனான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கேனானோட மீனிங் எடுத்துக்கோங்களேன். இந்த கேனானுக்கு நமக்கு என்ன அர்த்தம்னா, மிலிட்டரியில பயன்படுத்தக்கூடிய டேங்க் இருக்கு தெரியுமா, அதுதான் மிலிட்டரி டேங்க்ஸ். இந்த டேங்குக்கு நமக்கு என்ன, இந்த கேனானுக்கு நமக்கு என்ன அர்த்தம்னா, இந்த கேனானுக்கு நமக்கு ரூல் ஆஃப் கண்டக்ட், சம்திங் லைக் தட், அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் கேனான் ஆஃப் அப்படின்னு சொல்லி நமக்கு எக்கனாமிக்ஸ்ல கூட வரும் தெரியுமா, எக்கனாமிக்ஸ்ல வரும் தெரியுமா, அந்த கேனான். அதாவது ரூல் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இதை பொறுத்து பார்க்கும்போது கேனான்ஸ் ஆர் யூஸ்ட் இன் த வார். வார்கள்ல கேனான்ஸ் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. சரியான்னு கேட்டா சரிதான். அப்ப நமக்கு ஸ்டேட்மெண்ட் ஒன்னு கரெக்டா இருக்க மாதிரி தான் நமக்கு ஆப்ஷன் வரணும். அப்ப இது வராது, இது வராது. ஓகேவா? அடுத்து த கீதா டீல்ஸ் வித் ஹை கெனான்ஸ் ஆஃப் மோரல் அண்ட் ரிலீஜியன். கெனான்ஸ் அப்படிங்கிற இடத்துல, இந்த இடத்துல இது ரூல் ஆஃப் கண்டக்ட் தான் வரும். ஏன்னா மொரல் அண்ட் ரிலீஜனை பொறுத்த வரைக்கும் அது நமக்கு சரியா இருக்கான்னு கேட்டா சரியா தான் இருக்கு. ஸோ த கீதா டீல்ஸ் வித் ஹை கெனான்ஸ் ஆஃப் மொரல் அண்ட் ரிலீஜியன்ல கரெக்டான்னு கேட்டா சரிதான். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இது ரெண்டுமே கரெக்டா தான் இருக்கு. ஏன்னா இது ரூல் ஆஃப் கண்டக்ட். இப்போ ஒரு மாரல் அண்ட் ரிலீஜன், ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் இல்லாம அது வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு வேல்யூ வச்சிருப்பாங்களா, ஒரு நார்ம்ஸ் வச்சிருப்பாங்களா, ஒரு நுவான்சஸ் வச்சிருப்பாங்களா, அதுதான். அப்படி பார்க்கும்போது நமக்கு இதுவும் கரெக்ட் தான். ஸோ அப்ப இஃப் போத் சென்டென்ஸ் 1 and 2 ஆர் கரெக்ட். ஓகேவா? அடுத்து 7th கொஸ்டின், ஆர்டினன்ஸ் ஆர்டினன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆர்டினன்ஸ்னா நமக்கு என்னன்னு புரிஞ்சுக்கோங்களேன். ஆர்டினன்ஸ்னா பிரசிடென்ட் போடக்கூடியது. பிரசிடென்ட்னுடைய லெஜிஸ்லேட்டிவ் பவர் தான் நமக்கு ஆர்டினன்ஸ். பிரசிடென்ட்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் பவர் தான், லெஜிஸ்லேட்டிவ் பவர் தான் நமக்கு ஆர்டினன்ஸ். ஆனா இப்ப ஆர்டினன்ஸ் நமக்கு என்னன்னா மிலிட்டரி ஷாப், மிலிட்டரி ஷாப் இல்லாட்டி மிலிட்டரி ஸ்டோர், மிலிட்டரி ஷாப் இல்லாட்டி மிலிட்டரி ஸ்டோர். இதை எடுத்துட்டோம்னா த ஆர்டினன்ஸ் டிக்ளேரிங் பிரசிடென்ட் ரூல். ஸோ பிரசிடென்ட் ரூலினுடைய ஆர்டினன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, ஆர்டினன்ஸ் இங்க வருதா, அப்ப இங்க வந்து ஆர்டினன்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஒன்னு தப்பு. ஸோ அப்ப ஒன்னு தப்பா இருக்கிறது பூரா ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. இது ஒன்னு தப்பு, ஒன்னு கரெக்டா இருக்கிறத நீங்க ரிமூவ் பண்ணி விட்டுறணும். ஓகேவா? அடுத்து த ஆர்டினன்ஸ் டிபார்ட்டி சிச்சுவேட்டட் ஃபார் அவே ஃப்ரம் த சிட்டி. இந்த இடத்துல ஆர்டினன்ஸ் கரெக்ட் தான். இங்க நமக்கு ஆர்டினன்ஸ் கரெக்ட் தான், கரெக்ட் தான். ஓகேவா? அப்ப ஸ்டேட்மெண்ட் 2 தான் கரெக்ட். நமக்கு நமக்கு வந்து இதுதான் வரும். ஏன்னா இதுல வந்து இன்டர்ட் சொல்லி கொடுத்துருக்கான். 2 தப்பு. ஏன்னா ஆனா என்ன பண்ணா புக்லயே வந்து நமக்கு தப்பா தான் கொடுத்துருக்கான். பட் ஆனா இட் மேக் சென்ஸ். ஓகேவா? ஆர்டினன்ஸ் தான் வரும். ஓகேவா? அடுத்து எ பெயிண்டர் இஸ் அன் ஆர்டிஸ்டே.
ராஜ் கபூர் இஸ் எ ஸ்கில்டு ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட்னா என்ன, ஆர்டிஸ்ட்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆர்டிஸ்ட்ங்கிறது நமக்கு வந்து எந்த ஆர்ட்ஸ்னா லைக் ஒரே ஒரு செகண்ட் கைஸ். இது வந்து 2 விதமான ஆர்ட்ஸ் இருக்கு. ஒன்னு தியேட்ரிக்கல் ஆர்ட்ஸ் இருக்கு. இன்னொன்னு வந்து ஒரே நிமிஷம். ஒன்னு தியேட்ரிக்கல் ஆர்ட்ஸ், இன்னொன்னு வந்து ஃபைன் ஆர்ட்ஸ். இப்ப ஆர்டிஸ்ட்ங்கிறது நமக்கு ஃபைன் ஆர்ட்ஸ்ல வருவாங்க. ஃபைன் ஆர்ட்ஸ்னா நமக்கு என்ன சொல்றதா, நமக்கு வந்து இந்த டிராயிங்கு, பெயிண்டிங்கு, ஸ்கல்ப்சரு இதெல்லாம் நமக்கு ஃபைன் ஆர்ட்ஸ்ல வந்துரும். அதுவே ஆர்டிஸ்டே அப்படிங்கிறது நமக்கு எதுல வரும், தியேட்ரிக்கல் தியேட்ரிக்கல் ஆர்ட்ஸ்ல வந்துரும். அதாவது இந்த டான்சிங்கு, சிங்கிங்கு அது மாதிரி டான்சிங்கு, சிங்கிங்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய கொஸ்டின்ல வந்து ராஜ் கபூருக்கு பதிலா கமல்ஹாசன் இருக்கும். கமல்ஹாசன் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்பதான் இந்த கொஸ்டின் பார்க்க முடியும். எ பெயிண்டர் இஸ் அன் ஆர்டிஸ்ட் அப்படிங்கும்போது பெயிண்டருங்கிறது ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ். பெயிண்டிங்கிறது ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ். அப்ப நமக்கு இங்க என்ன வந்திருக்கணும், நமக்கு ஆர்டிஸ்ட்னு வந்திருக்கணும். அப்ப ஸ்டேட்மெண்ட் ஒன்னு தப்பு. அப்ப அது கரெக்டா இருக்கிறதா ரிமூவ் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஓகே. இந்த இடத்துல நான் கமல்ஹாசன் வச்சுக்கிறேனே. ஸோ கமல்ஹாசன் இஸ் எ ஸ்கில்டு ஆர்டிஸ்ட்ங்கும் போது கமல்ஹாசன் வந்து ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் தான். அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு டான்சரா இருக்காரா, இதுவா இருக்காரா? ஏன்னா அவரு டான்சரா இருக்காரு, சிங்கிங்கா இருக்காரு. அவர் டிராயிங்கோ பெயிண்டிங்கோ பண்ண கிடையாதுல்ல. அப்ப நமக்கு இந்த இடத்துல ஆர்டிஸ்டே வந்திருக்கணும். அப்ப நமக்கு ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 தப்பா இருக்கு நமக்கு இங்க மட்டும் தான். ஸோ 8th கொஸ்டின் நமக்கு என்ன ஆன்சர் கைஸ்? 8th கொஸ்டின் நமக்கு டி ஆன்சர். அடுத்த கொஸ்டின் கைஸ். ஓகேவா? ஓகே. யூ சுட் நாட் இன்டர்ஃபியர் இன் ஒன்ஸ் பர்சனல் அஃபேர். ஒருத்தரோட பர்சனல் அஃபேர்ல வந்து நீங்க வந்து தலையிடக்கூடாது. த பர்சனல் ஆஃப் ஐசிஎஸ் வேர் ப்ரௌட் ஆஃப் தர் பொசிஷன் டியூரிங் த பிரிட்டிஷ் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கைஸ். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பர்சனல்னா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். பர்சனல்னா நமக்கு பிரைவேட், தனிப்பட்ட ஒரு விஷயம். அதே பர்சனல்னா இப்போ ஒரு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, ஒரு ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு பாடியோ இருக்குன்னா அதுக்குள்ள இருக்கிற அந்த பீப்புள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சிவில் சர்வெண்ட்னா அதுக்குள்ள த பர்சனல் ஆஃப் ஐசிஎஸ் சர்வீஸ், த பர்சனல் ஆஃப் இதுங்கும் போது அந்த ஒரு பாடிக்குள்ள இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் த பர்சனல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்ல உள்ள அந்த ஜட்ஜஸ் எல்லாம் சேர்த்துனதான் நமக்கு பர்சனல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பர்சனலுக்கு நமக்கு தனிப்பட்ட விஷயம். இதை வச்சு பார்க்கும்போது யூ சுட் நாட் இன்டர்ஃபியர் இன் ஒன்ஸ் பர்சனல் அஃபேருங்கிறது ஒருத்தவங்க தனிப்பட்ட விருப்பத்தை நீங்க தலையிடக்கூடாதுங்கிறது கரெக்ட் தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட் சரியா இருக்கிறத விட்டுட்டு ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் கரெக்ட்ங்கிறது நம்ம அடிச்சு விட்டுறணும். ரெண்டுமே தப்புங்கிறது நம்ம அடிச்சு விட்டுறணும். அடுத்து எடுத்துட்டோம்னா த பர்சனல் ஆஃப் ஐசிஎஸ் வேர் ப்ரௌட் ஆஃப் த பொசிஷன் டியூரிங் த பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ். ஐசிஎஸ் சேர்ந்தவங்கும் போது இது சரியா தான் இருக்கு. அப்ப ஸ்டேட்மெண்ட் 2வும் சரிதான். நமக்கு 9வது கேள்வி நமக்கு சி தான் ஆன்சரு. பட் ஆனா புக்ல வந்து நமக்கு ஏ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஓகே. அடுத்து 10வது கேள்வி. இப்ப இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு கரெக்டா ஸ்பெல்ட் ஆயிருக்கா அந்த வேர்டை பார்க்கணும். அக்யூரேட், ACCURATE, பிசினஸ், BCNESS, பிசினஸ், ராப்ரோச்மெண்ட், ராப்ரோச்மெண்ட் 12 நமக்கு பி ஆன்சரு. அடுத்து ஃபோர்காஸ்ட் 13 நமக்கு ஏ ஆன்சர். லேசர் இது வந்து நமக்கு ஒரு போயமாவே இருக்கு. 14 நமக்கு பி ஆன்சர். இப்ப நம்ம அடுத்து பார்க்கும்போது idioms and phrases. The manager finally put the arrogant employee in his place by pointing out his mistake. மேனேஜர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு திமிருத்தனமா வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு எம்ப்ளாயை வந்து அவனுடைய தகுதியிலேயே போய் வச்சுட்டாராம். அவனுடைய அரகன்ஸை வந்து குறைச்சாராம். எப்படின்னா டு டேர்ன் ஹிம் அவுட்டா கிடையாது, டு ஹானர் ஹிம்மா கிடையாது, டு கிவ் ஹிம் டியூ ரெஸ்பெக்டா கிடையாது, டு மேக் ஹிம் ஹம்பிள் அதாவது அவனை வந்து அடக்கிறது. அவ்வளவு பெரிய ஆள் இல்ல, நீ ஹம்பிளா இரு அப்படிங்கிற மாதிரி அவனை அடக்கிறது தான். ஸோ புட் த அரகண்ட் எம்ப்ளாயி இன் ஹிஸ் பிளேஸ்னா அவனை வந்து வச்சு செஞ்சுட்டாரு அப்படிங்கிறாங்க தெரியுமா, அந்த இதுதான் இது. ஸோ டு மேக் ஹிம் ஹம்பிள். அடுத்து 16வது கேள்வி. ஈவன் அட் த வெட்டிங் த இன்ஜினியர் ஸ்டார்டட் டாக்கிங் ஷாப் அபவுட் தேர் லாஸ்ட் ப்ராஜெக்ட். கல்யாணத்துல கூட இன்ஜினியர்ஸ் வந்து டாக்கிங் ஷாப் பண்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களுடைய பிசினஸை பத்தி பேசுறாங்க. அவங்க நான்சென்ஸ் பத்தி பேச கிடையாது, ரீசனபிள் கிடையாது, டு அபவுட் சமௌண்ட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப 2 ஃபிலிம் டைரக்டர்ஸ் வந்து ஒரு இடத்துல போய் ஒரு கல்யாணத்துக்கு போறாங்கன்னா அவங்க படத்தை பத்தி பேசுவாங்கல்ல. டு டாக் அபவுட் பிசினஸ். ஓகேவா? ஸோ 16 நமக்கு சி ஆன்சர். கீப் ஹிஸ் ஹெட் அபோவ் வாட்டர்னா வித் ஹிஸ் லோ சேலரி he could barely keep his head above water. அதாவது above waterனா இப்ப அதாவது நீங்க ஒரு தண்ணியில கடந்து போறீங்க அப்படின்னா உங்க தலை எப்பயும் மேல இருக்கணும். உங்க தலை தண்ணி கீழே வந்துச்சுன்னா உங்களை வந்து காப்பாற்ற முடியாது ஈஸியா. ஸோ உங்க தலை எப்பயும் மேல வச்சுக்கிட்டே நீங்க
நடந்து போகணும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபைனான்ஸ் விஷயம் பார்க்கும்போது நம்ம கடல்ல மூழ்காம இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. டு பி காசியஸா கிடையாது, டு ரிமைன் அலூஃபா கிடையாது, டு கீப் அவுட் ஆஃப் டெப்ட் தான். அடுத்து 18வது கேள்வி, த டூ டிபேட்டர்ஸ் வெண்ட் அட் ஈச் அதர் ஹேமர் அண்ட் டங்ஸ் டியூரிங் த ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ். ஹீட்டடான ஆர்குமெண்ட்ல 2 பேரும் நமக்கு என்ன பண்ணாங்க, சத்தம் போட்டு ஆர்கியூ பண்ணாங்க. ஹேமர் அண்ட் டங்ஸ்னா அதாவது விவாதம் பண்றதே முரண்பட்டு தான் பண்ணுவாங்க. ஹேமர் அண்ட் டங்ஸுங்கும் போது ரொம்ப சத்தமா, டு ஆர்கியூ நாய்ஸிலி. 18 நமக்கு என்ன, நமக்கு பி ஆன்சர். 19க்கு மெனி ஃபிலிம் ஸ்டார்ஸ் லிவ் ஃபாஸ்ட் அண்ட் ஆஃபன் ஃபேஸ் ஏர்லி ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். அவங்க என்ன பண்றாங்கன்னா லைவ் ஃபாஸ்ட், அதாவது டு லீட் எ லைஃப் ஆஃப் டிசிபேஷனோட வாழ்க்கை வாழ்றாங்க. அதனால அவங்களுக்கு நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் வருது. நிறைய பேர் ஆமா, நீங்க இப்ப இருக்கிறவங்க நமக்கு வந்து ஹெல்த் கான்சியஸா இருக்காங்க. பட் ஆனா அப்ப இருந்தவங்களா இல்ல. அதான் சொல்ல வராங்க. இப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து இது வந்து நமக்கு ஹோமோனிம் தான். இதுல என்னன்னு பார்க்கும்போது ஹி வாஸ் கிரிட்டிசைஸ்டு ஃபார் த டேஷ் லீடர்ஷிப் ஆஃப் ஹிஸ் டீம். அடுத்து ஹிஸ் கேஷுவல் பாடி லாங்குவேஜ் சீம்டு இனாப்ட் ஃபார் ஏ லீடர். ஸோ நமக்கு என்ன சொல்றாங்க, இனப்ட் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இனப்ட் நமக்கு என்னன்னு புரியணும். இனப்ட் நமக்கு என்னன்னு புரியணும். ஒரே நிமிஷம் கைஸ். இனப்ட் நமக்கு என்னன்னு புரியணும். இனப்ட் இப்ப இனப்ட் இருக்குல்ல கைஸ், இனப்ட்னா நமக்கு என்ன அப்படின்னா, இனப்ட்னா லேக்கிங் ஸ்கில் லேக்கிங் ஸ்கில்லு எபிலிட்டி இல்லாட்டி காம்பிடன்ஸ் அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ அவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு வேலையை பண்றதுல வந்து சோம்பேறித்தனமா இல்லாட்டி ஒரு வேலையை வந்து சரியா பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு இனப்ட். அது இனாப்ட்ங்கிறது நமக்கு என்னன்னா, இனாப்ட்ங்கிறது நாட் சூட்டபிள். ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு அந்த நேரத்துக்கு அவங்க தேவைப்பட மாட்டாங்க. பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு அந்த நேரத்துக்கு அவங்க தேவைப்பட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மேட்ச் வந்து சீரியஸா போயிட்டு இருக்கு அப்படின்னா, சீரியஸா போயிட்டு இருக்கும்போது கடைசியில ஆடுற பேட்ஸ்மேனை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்ட மாட்டாங்கல்ல, அது வந்து இனாப்ட். இது இனப்ட். நீங்க இதே மாதிரி தான் இருக்கணும். நீங்க வந்து இப்போ ஒரு படமே எடுத்துக்கிட்டீங்கன்னா, எடுத்ததுமே ஹீரோ வந்து அடி வாங்கிடக்கூடாது. அந்த சர்க்கம்ஸ்டான்ஸுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவன் அடி வாங்கணும், கடைசியா தான் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான், அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. அது மாதிரி தான் ஹி வாஸ் கிரிட்டிசைஸ்டு ஃபார் த இனப்ட் லீடர்ஷிப் ஆஃப் ஹிஸ் டீம். இனப்ட்னா அந்த டீமுக்கு வந்து அவன் தகுதி இல்லாதவனா அப்படிங்கிற மாதிரி பார்க்கறது நமக்கு இனப்ட். அதே ஹிஸ் கேஷுவல் பாடி லாங்குவேஜ் சீம்டு இனாப்ட் ஃபார் ஏ லீடர். அதாவது அவனுடைய இப்ப நல்லா தான் இருப்பான். ஆனா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப லோகேஷ் கனகராஜ் வந்து முன்ன வந்து அவர் எல்லாருமே வந்து புகழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் ஆனா கூலி படத்துக்கு அப்புறம் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் அவரை போட்டு ஓட்டுறாங்கல்ல. ஸோ அவருடைய இந்த ஆட்டிடியூட் வந்து அவர் இப்ப வந்து ரீசெண்டா அடுத்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கு இனாப்டா மாறிடுவாரு. ஸோ இனாப்டா மாறுறது லோகேஷ் கனகராஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்து இனப்ட்ங்கிறது இதுக்கு முன்னாடி நமக்கு சில டேரக்டர் இருப்பாங்க. சில டேரக்டர் என்ன படம் எடுத்தாலும் ஓடாது. அது மாதிரி இருக்கிறது நமக்கு இனப்ட். ஸோ 20வது கேள்வி நமக்கு பி ஆன்சர். ஓகேவா. அடுத்து 21 டெவலப்பர்ஸ் டேஷ் த ஓல்டு பில்டிங் அண்ட் த சைட் டு மேக் எ நியூ கன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து நமக்கு என்ன சொல்லலாம், ரேஸ் ரேஸ். இது வந்து நமக்கு கதிருக்கு அர்த்தம். கதிரு இது வந்து நமக்கு வளர்த்துறது அந்த மாதிரி அர்த்தம். ஸோ 21 வந்து இந்த இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன வரும், நமக்கு ரேஸ் அப்படி வரும். இந்த இடத்துல நமக்கு என்ன வரும், நமக்கு ரேஸ் வரும். ரேஸ் டிஃபரன்ஸ். இப்போ இதுல டு கம்ப்ளீட் டெஸ்ட்ராய் ஆர் டெமாலிஷ் சம்திங். இது நமக்கு என்னது, கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய் ஆர் டெமாலிஷ் சம்திங். ஓகேவா. ஸோ டெவலப்பர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஓல்டு பில்டிங்ஸை கம்ப்ளீட்டா அழிச்சிட்டு அதுக்கப்புறம் புது பில்டிங் கட்டுறாங்க அந்த மாதிரி. ஸோ 21 நமக்கு என்ன, நமக்கு பி ஆன்சர். அடுத்து அக்செப்ட் அக்செப்ட்னா ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறது, எக்ஸப்ட்னா அதை தவிர. ஐ வில் அக்செப்ட் எனி ஜாப் ஆஃபர் எக்ஸப்ட் ஃபார் த ஒன். ஓகேங்களா. நான் எதை வேணா ஏத்துக்குவேன், ஆனா இதை மட்டும் ஏத்துக்க மாட்டேன். தட் ரெக்வயர்ஸ் மீ டு ஒர்க். என்ன அதாவது இது வந்து வடிவேல் காமெடி மாதிரி. நான் வந்து என்ன வேலை பார்க்க கூடாது, அதாவது என்ன வேலை செய்யற மாதிரி என்ன வேலை செய்ய சொல்ற மாதிரி எந்த ஒரு வேலையும் எனக்கு வேணாம். அந்த டோன்ல தான் இது வரும். ஓகேவா. அடுத்து 23வது கேள்வி, த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் பிளானிங் டு ரெஸ்ட் கண்ட்ரோல் ஆஃப் த கம்பெனி ஃப்ரம் த கரண்ட் டைரக்டர்ஸ். ரெஸ்ட் கண்ட்ரோல் ஆஃப் த கம்பெனி ஃப்ரம் த கரண்ட் டைரக்டர்ஸ். இது வந்து நமக்கு ரெஸ்ட்டுக்கும் உண்டான இது ரெஸ்ட்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ். ஓகே இந்த
அதாவது இந்த கரண்டா இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் நமக்கு என்ன பண்றாங்கன்னா, கரண்டா டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து இருக்கிறத புடுங்குறதுக்கு பேரு தான் நமக்கு ரெஸ்ட். 23 நமக்கு என்ன ஆன்சர்? நமக்கு ஏ ஆன்சர். அடுத்து 24 இது சப்ஸ்டிடியூஷன் கேஸ். ரமேஷ் இஸ் டாலர் தென் சுரேஷ். ரமேஷ் வந்து சுரேஷை விட டாலரா இருக்கான். பட் சுரேஷ் இஸ் நாட் ஆஸ் டால் அஸ் ஹீ. ஆஸ் டால் அஸ் ஹீனா நம்ம இந்த இடத்துல யாரை குறிப்பிடுறோம்? சுரேஷ் இஸ் நாட் டால் அஸ் ஹீனா நமக்கு இந்த இடத்துல ஹீங்கிறது நம்ம ரமேஷை தான் குறிப்பிடுறோம். ஸோ அப்ப இங்க வந்து நமக்கு ஒரு நவுனை பத்தி, அதாவது ஒரு ப்ரொனோனை பத்தி நம்ம இங்க பேசுறோம். ஸோ அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? ப்ரொனோனை வந்து நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணாலும், நவுனை சப்ஸ்டிடியூட் பண்ணாலும் அது வந்து நமக்கு நாமினேட்டிவ் சப்ஸ்டிடியூஷன் தான். அடுத்து சி செட் சி வுட் கம், சி செட் சி வுட் கம் அண்ட் சி டிட் கம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். சி டிட் கம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். அப்படி வரும்போது அது இந்த வேர்பு பிரேஸே அது ரீப்ளேஸ் பண்றதுனால நமக்கு இங்க வேர்பல் சப்ஸ்டிடியூஷன் வருங்க. ஓகேவா? ஓகே. இப்போ இதை பத்தி நமக்கு இப்போ என்ன இருக்கணும்? நமக்கு ஆன்டனிம்ஸ் இருக்கணும். லைக் பாவர்ட்டி, அஃப்ளூயன்ஸ் கேன் சம்டைம்ஸ் கிரியேட் இட்ஸ் ஓன் ப்ராப்ளம். அதாவது பாவர்ட்டி மாதிரியே பணம் அதிகமா இருக்கிறதே சில டைம் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படின்னா, இந்த இடத்துல அஃப்ளூயன்ஸினுடைய ஆப்போசிட் நமக்கு என்னன்னா, நமக்கு சாரோ கிடையாது, எக்ஸுபரன்ஸ் கிடையாது, ஓப்புலன்ஸ் கிடையாது, இன்டிஜென்ஸ். இதுதான் நமக்கு இந்த அஃப்ளூயன்ஸினுடைய ஆன்டனிம். ஓகேவா? ஆன் ஹியரிங் த நியூஸ் ஹி வாஸ் இன் எ ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்டசி. எக்ஸ்டசினா ஒரு மாதிரி மிகைப்படைஞ்சு ஜாலியா இருக்கிறது. அப்ப அதனுடைய ஆன்டனிம் நமக்கு என்ன? நமக்கு டிப்ரெஷன் தான். டிசப்பாயின்மெண்ட் வேற, டிரான்ஸ் வேற, பெயின் வேற. இதெல்லாம் நமக்கு இந்த வார்த்தை இல்லாதப்ப நம்ம தேடுறது. ஆனா இப்ப வந்து ஒரு விஷயத்தை கேட்டு நான் வந்து சந்தோஷம் அடைவேன். அதே ஒரு விஷயத்தை கேட்டுனா துக்கம் அடைவேன். சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் இருக்கிறதா நமக்கு இந்த கேள்வி. மெனி ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த பிளாஸ்ட் ஃபர்னஸ் சைமல்டேனியஸ்லி. தொடர்ந்துன்னு அர்த்தம். இன்வேரியபிளினா வேரியபிளா நடக்கிறது. ஓகே. கான்டெம்பரரியில சமகாலத்துல நடக்கிறது. இதுவும் நமக்கு கான்டெம்பரரியில இதுவும் கிட்டத்தட்ட ஒண்ணுங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால நான் இதை அடிச்சு விட்டுறேன். சைமல்டேனியஸ்லிங்கிறது வேற, செப்பரேட்லிங்கிறது வேற. தனித்தனி நடக்கும். மொமெண்டரியிலே நமக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஸோ 27 நமக்கு சி ஆன்சர் கேஸ். இது வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கான கொஸ்டின். சில பேருக்கு வந்து டி போட அது வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? த ஆத்தர் ஹேஸ் பெர்ஸ்பிக்யூட்டி இன் ஹிஸ் ஸ்டைல். பெர்ஸ்பிக்யூட்டினா இதனுடைய ஆன்டர் நமக்கு என்னன்னா அப்டியூஸ்னஸ் தான் நமக்கு பெர்பிஸ்கியூட்டி. அப்படின்னா நமக்கு என்ன? ஒரு விஷயத்துல வந்து அவருடைய எழுதுறதுல அவர் தீர்க்கமா இருப்பாரு. ஸோ தீர்க்கமா இருக்கிறதுக்கு ஆப்போசிட் என்ன? அப்டியூஸ்னஸ். அதாவது தீர்க்கம் இல்லாம இருக்கிறது. ஸோ த ஃபுட் சர்வ்டு அட் த அஃபிஷியல் டின்னர் வாஸ் வெரி பிளான்ட். அது ஒரு மாதிரி அந்த அஃபிஷியல் டின்னர்ல வளர்ந்த ஒரு மாதிரி சப்பையா இருக்கு அப்படின்னு சொல்றது சப்பையா இருக்குங்க. அந்த சாப்பாடு சப்பையா இருக்கு. அப்ப அதனுடைய ஆன்டனிம் நமக்கு என்ன வந்திருக்கணும்? டேஸ்டா இருக்கணும் அப்படின்னு வந்திருக்கும். ஏன்னா இன்னடிபிளுங்க சாப்பிடவே முடியாதது. அது கிடையாது. ஸ்பைசிங்கிறது காரணமா. ஸோ பிளாண்ட்னா உப்பு சப்பு இல்லாம இருக்கிறது தான். ஸோ ஸ்பைசி மட்டும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்வீட் இருக்கு. ஸ்வீட் கூட பிளாண்டா இருந்துச்சுன்னா நம்ம அதை டேஸ்டின்னு தான் சொல்லுவோம். ஸோ ஸ்பைசி சொல்ல மாட்டோம். நியூட்ரிஷியஸ் பத்தி பேச கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு ஒரு ஜங்க் ஃபுட்டா அந்த மாதிரி மீன் பண்ண கிடையாதுல்ல. அந்த ஃபுட்டு வந்து பிளாண்டா இருக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ 30 நமக்கு என்ன? நமக்கு டி ஆன்சர் கேஸ். ஓகேவா? அடுத்து ஓகே. இப்போ நம்ம பார்க்க போது இன்ஃபரன்ஸ். த virtue of art does not allow the work to be interfered with or immediately ruled by anything other than itself. It insists that it alone shall touch the work in order to bring it into being. Art requires that nothing shall attain the work except through an art itself. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, the virtue of art does not allow the work to interfere with or immediately ruled by any. அதாவது அந்த ஆர்ட்டை வந்து எந்த ஒரு விஷயமே வந்து இன்டர்ஃபியர் பண்ண முடியாது அப்படிங்கிற சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த பேசேஜ் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, ஆர்ட் இஸ் கவர்ன் பை எக்ஸ்டர்னல் ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன். எக்ஸ்டர்னல் ரூல்ஸ் அண்ட் கண்டிஷனால ஆர்ட் வந்து கவர்ன் பண்ணப்படுதான்னு கேட்டா இந்த பேசேஜில் நமக்கு சொல்லவே கிடையாது. ஆர்ட் இஸ் ஃபார் த சேக் ஆஃப் ஆர்ட் அண்ட் லைஃப். அதாவது ஆர்ட் அண்ட் லைஃபுக்காக தான் ஆர்ட் இருக்குங்கிறது நமக்கு என் கன்வே ஆகுதா? கன்வே ஆக கிடையாது. ஆர்ட் இஸ் ஃபார் த சேக் ஆஃப் ஆர்ட் அலோன். இது சரிதான். ஓகேவா? ஏன்னா ஆர்ட் ரெக்வயர்ஸ் தட் நத்திங் ஷல் அட்டைன் த ஒர்க் எக்ஸப்ட் த்ரூ ஆர்ட் இட் செல்ஃப். அது மட்டும் தான் நம்ம பார்த்துக்கோம். அது ஆர்ட் வந்து ஆர்ட்டுக்காக மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 31 நமக்கு என்ன ஆன்சரு? நமக்கு சி ஆன்சரு. ஆர்டிஸ்ட் ரியலைஸ். இதில் நம்ம ஆர்டிஸ்ட்டை பற்றி பேசிட்டு இருக்கோமா? கிடையாது. இதில் நம்ம ஆர்ட்டை பற்றி தான் பேசுகிறோம். ஸோ 31 நம்ம கண்டிப்பாக டி வராது. 31 நமக்கு சி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து 32 தோ த வேஸ்ட் ஆஃப் டைம் ஆர் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் பேஷன்ஸ் இஸ் வெரி லார்ஜ் இட் பேஷன்ஸ் ஹேவ் கம் டு ஸ்டே. அதாவது இப்ப நம்ம எக்ஸ்பெண்டிச்சருக்கு செலவு பண்ணி அந்த வேஸ்ட் ஆஃப் டைமோ இல்ல வந்து நமக்கு வெரி அதிகமா இருந்தா கூட பேஷன்ஸ் வந்து நமக்கு என்ன ஆயிருச்சு? நம்ம கிட்ட தங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தே வில் நாட் கோ கம் வாட் மே. அதாவது அது வந்து நம்ம விட்டு போகாம கூட இருக்கலாம். இல்ல என்ன வேணா ஆகலாம். However, what is now required is that a strong effort should be made to displace the excessive craze for fashions from minds of these youngsters. ஆனா என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பெரிய முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சி வச்சு இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மத்தியில
இந்த பேஷண்ட்க்கு பின்னாடி போகக்கூடிய அந்த எக்ஸசிவ் கிரேஸை வந்து குறைக்கணும் அப்படிங்கறத பத்தி இந்த பேசேஜ் இருக்கு. இந்த பேசேஜ் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஃபேஷன் இஸ் த நீட் ஆஃப் த டே. அந்த நாளோட அந்த நாள் நடக்கிறதுக்கு ஃபேஷன் வேணும் அப்படிங்கறத இந்த பேசேஜ் சப்போர்ட் பண்ணுதா? கிடையாது. த எக்ஸசிவ் கிரேஸ் ஆஃப் ஃபேஷன் இஸ் டெட்ரிமெண்டல் டு ஒன்ஸ் பர்சனாலிட்டி. ஒருத்தனுடைய பர்சனாலிட்டியை பொறுத்து அந்த எக்ஸசிவ் கிரேஸ் ஆஃப் ஃபேஷன் வந்து டிட்டர்மின் பண்ணப்படுதா? கிடையாது. அதை பத்தி எதுவும் சொல்ல கிடையாது. த ஹோர்டு ஃபார் ஃபேஷன் சுட் பி டன் அவே வித் ஸோ as not to let down the constructive development. ஓகே, இது வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா they will not go. அதாவது however what is now required இந்த இடத்துல நமக்கு சொல்றாங்க தெரியுமா? அதாவது இந்த இளம் யங்ஸ்டர்ஸ் மத்தியில அந்த ஒரு தாட்டை வந்து கொண்டு போக வேணாம் அப்படிங்கிறாங்க. இது சரியா இருக்கான்னு கேட்டா இது சரியா இருக்கு. 32க்கு நமக்கு சி ஆன்சர் கைஸ். ஒர்க் அண்ட் அதர் ஆக்டிவிட்டிஸ் சுட் பி வேல்யூட் மோர் தென் அவுட்வர்ட் அப்பியரன்சஸ். அவுட்வர்ட் அப்பியரன்சஸ் தாண்டி ஒர்க் அண்ட் அதர் ஆக்டிவிட்டிஸுக்கு மத்தியில இவங்க போய் அந்த அந்த கிரேஸை கொண்டு போய் போட சொல்றாங்களா, சப்போர்ட் பண்றாங்களா? மேபி இன்டைரக்டா அது மீனிங்கா வரலாம். பட் ஆனா இந்த பேசேஜ் வந்து நமக்கு வந்து டெலிபரேட்டா அதை கன்வே பண்ண கிடையாது. ஸோ 32க்கு நமக்கு சி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து, டியூ டு எனாமஸ் ப்ராஃபிட்ஸ் இன்வால்வ் இன் ஸ்மக்லிங் hundreds of persons have been attracted towards this anti-national activity. அதாவது ஸ்மக்லிங்ல நமக்கு எனாமஸான ப்ராஃபிட் கிடைக்கிறனால ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பர்சன் வந்து நமக்கு என்ன ஆகுறாங்கன்னா இந்த ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டியில வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. சம் ஆஃப் தெம் பிகம் மில்லினியர் ஓவர் நைட். அது சில பேர்லாம் வந்து நமக்கு ஓவர் நைட்லேயே வந்து மில்லியனராகவே ஆயிடுறாங்க. இந்தியா ஹேஸ் ஏ வாஸ்ட் கோஸ்ட் லைன் போத் இன் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் கோஸ்ட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வெஸ்டர்ன் கோஸ்ட் ஈஸ்டர்ன் கோஸ்ட் நமக்கு என்ன இருக்கு? கோஸ்ட் லைன் இருக்கு. இட் ஹாஸ் பீன் அண்ட் ஹெவன் ஃபார் ஸ்மக்லர்ஸ். அது வந்து இந்த கொள்ளையடிக்கிறவங்களுக்கு ஒரு சொர்க்கமா இருக்கு. ஹூ ஹேவ் பீன் கேரிங் அந்த ஆக்டிவிட்டி வித் கிரேட் இம்ப்யூனிட்டி. அதாவது அவங்க ரொம்ப தைரியமாக பண்றாங்க. ஓகேவா? there is no doubt that from time to time certain seizures were made by the enforcement authority. ஆனா சில நேரங்கள்ல அங்கேயும் இங்கேயும் ரைடு நடக்கத்தான் செய்யுது during raids and ambush, but even allowing those losses from the smugglers made huge profit. என்னதான் அதனால அவங்களுக்கு நட்டம் அடைஞ்சாலும் அவங்க அதுல வந்து ஹியூஜ் ப்ராஃபிட் அடையறாங்க அப்படிங்கிறது இந்த பேசேஜ் வந்து கன்வே பண்ணுது. இந்த பேசேஜ் வந்து நம்ம எதை ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா, ஸ்மக்லிங் ஹேம்பர்ஸ் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் எ நேஷன். ஸ்மக்லிங்கிறது ஒரு நாட்டினுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை வந்து ஹேம்பர் பண்ணுது அப்படிங்கிறாங்க. மேபி நீங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலயோ ஒரு எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா இது சரிதான். ஆனா இதை டைரக்டா இந்த பேசேஜ் சப்போர்ட் பண்ணுதான்னு கேட்டா கிடையாது. அதனால நான் இதுக்கு ஒரு 50% கொடுத்து வச்சுக்கிறேன். ஓகேவா? அடுத்து, ஸ்மக்லிங் ஆட் டு பி கோப்டு. ஸ்மக்லிங்கை கோபு பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இந்த பேசேஜ் பெருசான்னு கேட்டா கிடையாது. ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு 20% கிட்ட கொடுத்துறேன். ஓகேவா? 20% எனக்கு ஆன்சரா வர்றதுக்கான வாய்ப்பு. அத்தாரிட்டிஸ் ஆர் டேக்கிங் ஸ்ட்ரிக்ட் மெசர்ஸ் டு கர்வ் ஸ்மக்லிங். அத்தாரிட்டிஸ் வந்து ஸ்ட்ரிக்டான மெசேஜ் எடுக்கிறாங்களா கேட்டா கிடையாது. அங்க இங்க அப்ப இப்ப பேச்சு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நான் ஒரு 60% கிட்ட கொடுத்துறேங்க. ஸ்மக்லிங் இஸ் ஃபாஸ்ட் இன்க்ரீசிங் இன் அவர் கண்ட்ரி ஓயிங் டு குயிக் ப்ராஃபிட்ஸ் இட் என்டேல்ஸ். புரியுதா? ஏன்னா நம்ம இதுல சொல்றாங்க ஸ்மக்லிங் வந்து நம்ம கண்ட்ரியில அதிகமா வளருது. காரணம் என்ன? நம்ம கிட்ட ஈஸ்ட் கோஸ்ட் வெஸ்ட் கோஸ்ட் நம்ம கோஸ்ட் லைன் இருக்கனால ஸ்மக்லர்ஸுக்கு அது ஒரு ஹெவனா மாறுது. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து இதுல சில பேர் வந்து ஓவர் நைட்ல மில்லியனர் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகுது? நமக்கு என்னதான் ரைடு நடந்து லாசஸ் ஏற்பட்டாலும் நமக்கு அதுல ஹியூஜ் ப்ராஃபிட் நடக்குது. ஸோ 33 நமக்கு டி ஆன்சர். இதை பார்த்தது நமக்கு சிங்கம் 2 தான் ஞாபகம் வரணும். ஓகேவா? இந்த கொஸ்டின் நமக்கு வந்து நம்ம சிங்கம் 2 தான் ஞாபகம் வரணும். அடுத்து 34, ஒன்லி a true education comes through the stimulation of a child's power by the demands of social situation in which he finds himself. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு உண்மையான கல்வி வந்து எப்ப தெரியுமா வரும்? through the stimulation of child's power by the demands of the social situation in which he finds himself. அதாவது ஒரு சின்ன பையன் இருக்கான், அவன் எந்த சமுதாயத்துல வாழ்றானோ அந்த சமுதாயத்துல நிகழக்கூடிய அந்த சமுதாய சூழ்நிலைகள் இருக்கு தெரியுமா? அதுதான் வந்து அவனுக்கு என்ன மாதிரி ஒரு கல்வி கிடைக்குங்கிறத வந்து டிட்டர்மின் பண்ணுதான். Though these demands he is stimulated to act as a member of the unity, to emerge from his original narrowness of acting and feeling and to conceive himself from the standpoint of welfare of the group to which he belongs. அதாவது இது என்னதான் அவனை ஸ்டிமுலேட் பண்ணாலும் அவன் வந்து அது எந்த அளவுக்கு அவனை கொண்டு போகுதுன்னா, அவன் வந்து வாழக்கூடிய பகுதியில அவன் வந்து இப்ப அவன் ஒரு குழுவை சேர்ந்தவனா இருந்தானா அந்த குழுவுக்காக வந்து அவன் அந்த குழுவோட வெல்ஃபேருக்காக தான் அவன் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி பேசுறாங்க. ஓகேவா? ஸோ இது நம்ம என்ன இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்ன கன்வே பண்ண விரும்புது அப்படின்னா, வில் டேக் பிளேஸ், அதாவது ரியல் எஜுகேஷன் நமக்கு எப்ப நடக்கும் அப்படின்னா, வில் டேக் பிளேஸ் இஃப் த சில்ட்ரன் ஆர் இம்பைப் ஆக்ஷன் அண்ட் ஃபீலிங். ஆக்ஷனையும் ஃபீலிங்கையும் அவன் இம்பைப் பண்ணா அவனுக்கு வந்து ட்ரூ எஜுகேஷன் கிடைக்குங்கிறத பத்தி பேசுறது கிடையாது. நீங்க நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன சொல்றான்னா, ட்ரூ எஜுகேஷனுங்கிறது அவன் அந்த சோசியல் சுச்சுவேஷனோட அவன் சோசியல் சுச்சுவேஷன்ல ஏற்படக்கூடிய டிமாண்ட் தான் அவனை வந்து அதை கொண்டு வருது. அப்படி இருக்கும்போது நமக்கு ஏ வராது. வில் டேக் பிளேஸ் இஃப் த சில்ட்ரன் ஆர் பிசிக்கலி ஸ்ட்ராங்.
பிசிக்கலி ஸ்ட்ராங்கை பத்தி பேசுறாங்களா கிடையாது. இஸ் நாட் ப்ரொவைடட் இன் அவர் ஸ்கூல்ஸ் டுடே, அதை பத்தி பேசுறாங்க கிடையாது. கம்ஸ் த்ரூ இன்டராக்ஷன் த சோசியல் சுச்சுவேஷன். ஆமா, அந்த சோசியல் சுச்சுவேஷன் வந்து அவனுக்கு ஒரு விதமான டிமாண்டை வந்து கிரியேட் பண்ணுது. அந்த டிமாண்ட் மூலியமா தான் அவனுக்கு ட்ரூ எஜுகேஷன் கிடைக்குது. ஸோ 34 நமக்கு டி ஆன்சர் கேஸ். அடுத்து 35ல இருந்து 40 இது வந்து நமக்கு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி. ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு பிளாங்க் டாபிக்ல வந்துடும். யூனிட் 3ல வரக்கூடிய பிளாங்க் டாபிக்ல வந்துடும். ஓகேவா? ஸோ யூனிட் 3ல வரக்கூடிய பிளாங்க் டாபிக்ல வந்துடும். இன்னொன்று சப்ஸ்டிடியூஷன்ல கூட வந்துடலாம். ஓகேவா? சப்ஸ்டிடியூஷன்ல கூட வந்துடலாம், ஒரு பிரச்சனை இல்லை. The cities are up and dash up and urban unemployment steadily grows. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இந்த 35க்கு ஃபில்லிங்கா, பைலிங்கா, க்ரோயிங்கா, என்லார்ஜிங்கா. ஃபில்லிங்னா இப்போ ஒரு விஷயம் இருக்கும், அதுல வந்து ஃபில் ஆகுறது. பைலிங்னா இப்போ ஒரு விஷயம் இருக்கும், அதுல அப்படியே வந்து நமக்கு அடிக்கிட்டே போறது பைலிங். க்ரோயிங்னா கன்ஸ்ட்ரக்டிவா போயிட்டே இருக்கும், க்ரோயிங் வளர்ந்துகிட்டே இருக்கும். என்லார்ஜிங்னா விரிவடைகிறது. ஸோ விரிவடைகிறதுனா அங்கே ஆல்ரெடி ஏதோ ஒரு இப்போ ஒரு புண்ணு இருந்திருக்கும், அந்த புண்ணை நம்ம அரிச்சு பெருசாக்கி இருப்போம். அதுக்கு வந்து நமக்கு என்லார்ஜிங். ஸோ த சிட்டிஸ் ஆர் டேஷ் அப் அண்ட் அர்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டெடிலி க்ரோஸ். அதாவது நமக்கு க்ரோஸ்ங்கிறது இருக்கு, கண்டிப்பா நமக்கு இங்கேயும் க்ரோயிங் தான் வரணுங்கிறது புரியணும். ஏன்னா நீங்க போட்டு பாருங்களேன், த சிட்டிஸ் ஆர் க்ரோயிங் அப். சிட்டி வந்து நமக்கு ஃபில் ஆகாது. இப்போ ஃபில் ஆகும் எப்பனா பீப்புள்ஸால ஃபில் ஆகும். இந்த இடத்துல நமக்கு பீப்புள்ஸை பத்தி பேசுறாங்க கிடையாது. நமக்கு இந்த இடத்துல அன்எம்ப்ளாய்மெண்ட் அது க்ரோ ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ கரெக்ட் தான். 35 நமக்கு என்ன, நமக்கு சி ஆன்சர். அப்ப நம்ம என்ன போட்டுக்கலாம், த சிட்டிஸ் ஆர் க்ரோயிங் அப். த சிட்டிஸ் ஆர் க்ரோயிங் அப் அண்ட் அர்பன் unemployment steadily grows. Very probably there is an equal measure of worklessness in the countryside. கண்ட்ரி சைடுங்க நமக்கு அந்த வில்லேஜ் சைடில் வந்து நமக்கு என்ன ஆகுது, ஒர்க்லெஸ்னஸ்ங்க நமக்கு வந்து ஆகுது. த புவரஸ்ட் குவார்டர் ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் இன் டெவலப்பிங் லேண்ட். அதாவது சில புவரஸ்ட் குவார்டர் ஆஃப் பீப்புள் பாப்புலேஷன் அந்த டெவலப்டு அந்த இடத்துல வந்து இது பண்ணுவாங்கல்ல, அதை வந்து பார்க்கும்போது ரிஸ்கா, சஃபர்ஸா, பிலீவா அண்ட் கண்டம்ஸ்னானா டேஷ் லேண்ட்ஸ் பீயிங் லெஃப்ட் ஆல்மோஸ்ட் என்டையர்லி பிஹைண்ட் த வாஸ்ட். இந்த இடத்துல நமக்கு நீங்க இதை போட்டு பார்க்கணும்னா, த புவரஸ்ட் குவார்டர் ஆஃப் த பாப்புலேஷன் இன் டெவலப்பிங் லேண்ட்ஸ் ரிஸ்க்ஸா, சஃபர்ஸா, பிலீவ்ஸா, கண்டம்ஸா, பீயிங் லெஃப்ட். சஃபர்ஸ் பீயிங் லெஃப்ட், அவங்கள வந்து புறக்கணிக்கப்படுறாங்க, அதனால அவங்க சஃபர் பண்றாங்க. அவங்க அதனால வந்து வெறுப்படைகிறாங்களா, இல்ல அதுக்காக வந்து ஆழ்ந்த திறங்கல்களை இது பண்றாங்களா கிடையாது. ஸோ அப்ப கண்டிப்பா நமக்கு டி வராது, சி வராது. இதை பொறுத்த வரைக்கும் ஏதோ அவங்க தான் பண்ற மாதிரி ஆயிடும். இல்ல அவங்க வந்து சஃபர் ஆகுறாங்க. ஏன், அவங்கள வந்து லெஃப்ட் ஆக்குறனால, அவங்கள தனியா விடுறனால. அவங்கள மட்டும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பாலிசி போறதுனா கூட அவங்கள விட்டுட்டு போடுவாங்கல்ல, அதுதான் சொல்றாங்க. ஸோ அப்ப நம்ம என்ன சொல்றாங்க, த புவரஸ்ட் குவார்டர் ஆஃப் த பாப்புலேஷன் சஃபர்ஸ் பீயிங் லெஃப்ட் ஆல்மோஸ்ட் என்டையர்லி behind in the vast modern technology society. the vast result of the society. இங்க பாருங்க, vast result of the modern technology society, vast struggle of the modern society, அப்புறம் vast surface abundance வராது. ஒண்ணு ரிசல்ட்டா இருக்கும், இல்ல ஸ்ட்ரகிளா இருக்கும். நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பீயிங் லெஃப்ட் ஆல்மோஸ்ட் என்டையர்லி பிஹைண்ட் இன் தி வாஸ்ட் நமக்கு என்ன வரும் இந்த இடத்துல, நமக்கு வந்து வாஸ்ட் ஸ்ட்ரகிள் ஆஃப் த மாடர்ன் டெக்னாலஜி சொசைட்டி. ஸ்ட்ரகிள் ஆஃப் தி மாடர்ன் டெக்னாலஜி சொசைட்டி. த மார்ஜினல் மென் த டேஷ் ஸ்ட்ரகிளர்ஸ் அப்படிங்கிற இடத்துல நமக்கு இந்த இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கணும், இங்க வந்து ஒரு ஆர்டிக்கலு, இங்க வந்து நமக்கு ஒரு நவுனு. ஸோ அப்ப இங்க நமக்கு இங்க என்ன, நமக்கு ஒரு அட்ஜெக்டிவ் வரணும். ஸோ 30 நமக்கு அட்ஜெக்டிவ் பார்க்கும்போது பிரேவ், ஆனஸ்ட், ஏஜ், அல்டிமேட் எல்லாமே நமக்கு அட்ஜெக்டிவா தான் இருக்கு. இருந்தாலும் நமக்கு இங்க பிரேவா இல்ல வந்து ஆனஸ்டா, ஏஜ்டு, அல்டிமேட்டான்னு சொல்லி பார்க்கலாம். த டேஷ் ஸ்ட்ரகிளர்ஸ் ஃபார் சர்வைவல் அண்ட் த ஃப்ரிஞ்சஸ் ஆஃப் த ஃபார்ம் அண்ட் சிட்டி. ஃப்ரிஞ்சஸ்னா அந்த நுனியில நின்று சண்டை போடுவாங்கல்ல, அது மாதிரி தான். ஸோ அப்ப நமக்கு நுனியில நின்று சண்டை போடுறாங்கன்னா அவங்க கண்டிப்பா பிரேவா தான் இருக்கணும். ஸோ அப்ப த பிரேவ் ஸ்ட்ரகிளர்ஸ் ஃபார் சர்வைவல் அண்ட் த ஃப்ரிஞ்சஸ் ஆஃப் தி ஃபார்ம் அண்ட் த சிட்டி மேக்கு எடுத்து நமக்கு என்ன வரும், நமக்கு ஒரு வேர்ப் வரணும். ஸோ நம்பர் இல்ல கேஸ் நமக்கு மேக்கு அடுத்து இதுதான். நம்பர் மோர் தென் 2 பில்லியன். நம்பர் மோர் தென் 2 மில்லியன். நம்பர் மோர் தென் 2 மில்லியன். நம்பர் 2 மில்லியன். ஏன்னா ப்ராஜெக்ட் கிடையாது, ஏன்னா 2 மில்லியன் பத்தி பின்னாடி நம்பர்ஸ் தானே வருது. ஸோ அப்ப அவங்க நம்பர் பண்றாங்க. அப்படி நம்ம அப்படி பார்த்தோம்னா நம்பர் மோர் தென் 2 மில்லியன்ஸ். ஓகேவா? ஓகே. கேன் வி ஹோப் எனி ஹியூமன் ஆர்டர் சர்வைவிங் வித் ஃபார் சோ மாஸ் ஆஃப்க்கு அப்புறம் நமக்கு வந்து என்ன வரணும், நமக்கு வந்து ஒரு நவுன் வரணும். ஹியூமிலிட்டி அடுத்து ஜெனரேஷனு, பாப்புலேஷன், மிசர் எல்லாமே நவுன் தான். இருந்தாலும்
மாஸ் ஆஃப் பாப்புலேஷன் தான் நமக்கு வரணும். ஏன் பாப்புலேஷன் வருதுன்னா மாசானா நமக்கு ஜெனரேஷன் கிடையாது, ஹியூமிலிட்டி கிடையாது. இது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். மிசரியும் நமக்கு வந்து மிசரிங்கிறது நமக்கு ஒரு இதுவும் நமக்கு இதுல வராது கேஸ். ஸோ இந்த இதில் நமக்கு பாப்புலேஷன் தான் வரும். ஓகேவா? ஓகே. ஸோ இதை வச்சு நம்ம பார்த்தோம்னா என்ன சொல்லலாம்? த சிட்டிஸ் ஆர் growing up and urban employment steadily grows. Very probably there is an equal measure of worklessness in the countryside. The poorest quarter of the population in developing lands suffers being left almost entirely behind the vast struggle of the modern technology society. The marginal men, அதுக்கப்புறம் the marginal men, the brave strugglers for survival and the fringes of the farm city may number more than இது வந்து நமக்கு என்ன வரும்? இது வந்து நமக்கு brave strugglers may number more than 2 million. Can we hope any human order surviving with so far mass of population piling at the struggle population? ஓகேவா? ஓகே. ஸோ 40 கொஸ்டின் முடிஞ்சு அடுத்து 41வது கேள்வி. ஓகேவா? சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட். லாங் டைம் அகோ அப்படிங்கிறாங்க. லாங் டைம் அகோ அப்படிங்கிறாங்க. இதை வந்து நீங்க ஆப்ஷன் வச்சு தான் போடணும். ஸோ PQRS இருக்கு, நான் PQ வச்சுக்கிறேன். ஊ லிவ்டு வித் வர்ச்சுவஸ் ஒய்ஃப், அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஊங்கிறது நமக்கு என்னன்னா இங்க நமக்கு இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் கைஸ். இது ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுனுக்கு முன்னாடி நமக்கு என்ன வரணும்? நமக்கு வந்து ஒரு நவுனு வரணும். அதை பத்தி தான் நமக்கு இது பேசும். ஸோ கண்டிப்பா நமக்கு என்ன சொல்லலாம்? பி வந்து ஃபர்ஸ்டா வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க ஏன் வடிச்சு விட்டுறலாம். ஓகேவா? ஓகே. இன் எ கண்ட்ரி கால்டு சின்சினாஹோ, இது வந்து நமக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. லாங் டைம் அகோ இன் எ கண்ட்ரி கால்டு சின்சினாஹோ. ஸோ கியூ வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. லாங் டைம் அகோ தேர் ரூல்டு எ நோபல் கிங். ஓகே, இது கூட கரெக்டா தான் வரும். ஆனா இந்த இடத்துல அண்ட் 7 daughters இந்த இடத்துல நோபல் கிங் அண்ட் 7 டாட்டர்ஸ்ங்கும் போது நம்ம கண்டிப்பா 6க்கு அடுத்து இது வரணும்னு தெரிஞ்சுக்கணும், ஆர்எஸ் வரணும்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆர்எஸ் இருக்குதெல்லாம் நீங்க எங்கன்னு பாருங்க. ஆர்எஸ் கிட்ட இருக்கா? ஆர்எஸ் கிட்ட இல்ல, இதை அடிச்சு விடுங்க. ஆர்எஸ் கிட்ட இல்ல, இதை அடிச்சு விட்டுருங்க. அவ்வளவுதான், சிம்பிள், முடிஞ்சு போச்சு. இதை வச்சாலே நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்பதான் உங்களுக்கு இதுக்கு அடுத்து நீங்க என்ன வரணும்? உங்களுக்கு பி வரணும். ஏன் பி வரணும்? இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் நமக்கு என்ன வரும்? நமக்கு சப்ஜெக்ட் வரணுமா? அதுதான். அப்படி அதை வச்சு பார்க்கும்போது லாங் டைம் அகோ there ruled a noble king, in a country called Cincinaho, there ruled a noble king and 7 daughters who lived in his virtuous wife, pretty graceful and well versed in fine arts. புரிஞ்சு போச்சா? ஸோ 41 நமக்கு என்ன ஆன்சர்? நமக்கு பி ஆன்சர். ஓகேவா? ஓகே. இப்பதான் நம்ம பார்த்தோம், ஃபைன் ஆர்ட்ஸ்ல இருந்தா அவங்க எதுல வருவாங்க? ஆர்டிஸ்ட்ல வருவாங்க. ஆர்டிஸ்ட் ஏன்னா தியேட்டரிக்கல் நமக்கு தியேட்டரிக்கல் ஆர்ட்ஸ். அடுத்து தோஸ் ஊ இந்த இடத்துல தோஸ் ஊ அப்படிங்கிற இடத்துல இது வந்து வந்துருச்சு. ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட் நமக்கு என்ன வரும்? நமக்கு வேர்ப் வரணும். தோஸ் ஊ எக்ஸப்ட் அதர்ஸ் வருமா? மீனிங்கே இல்லை. அப்படி இதை பத்தி நீங்க போடவே வேண்டிய அவசியமே கிடையாது. தோஸ் போட்டு தோஸ் ஊ இது போடவே கூடாது. ஸோ கண்டிப்பா நமக்கு பி ஃபர்ஸ்ட் வராது. அன்பார்ச்சுனேட் நமக்கு கொடுக்கவே கிடையாது. தோஸ் ஹூ cannot read இந்த இடத்துல இது வந்து நமக்கு சப்ஜெக்ட், பின்னாடி நமக்கு வேர்ப் வரலாம். அப்ப நமக்கு கியூ வர்றது ஆன்சரா இருக்கக்கூடும். ஓகேவா? தோஸ் ஹூ சுட் நாட் வரலாம். ஓகே, இது கூட இருக்க கூட பிரச்சனை இல்லை. தோஸ் ஹூ அதர்ஸ் வெல் வராது. ஏன்னா தோஸ் ஹூ சப்ஜெக்ட் தான். ஸோ கண்டிப்பா நமக்கு இந்த இடத்துல நமக்கு டி வராது. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோம்னா தோஸ் ஹூ, அடுத்து வந்து சுட் நாட், அதர்ஸ் வெல், டு ட்ரீட் தம் வெல். ஸோ சுட் நாட் ட்ரீட் தம் வெல், அதர்ஸ் வெல். அடுத்து வந்து cannot treat. ஸோ cannot treat இது மாதிரி நமக்கு வருதா? ஸோ தோஸ் ஹூ cannot treat, அப்ப நமக்கு 2 வேர்ப் இருக்கனால தோஸ் ஹூ cannot treat அதர்ஸ் வெல். பாத்தீங்களா? தோஸ் ஹூ, நீங்க இதை வச்சா நீங்க எடுத்துட்டு வாங்களேன். ஃபர்ஸ்ட் நீங்க இதை ஏ ஆப்ஷன் எடுங்களேன். ஸோ தோஸ் ஹூ எக்ஸப்ட் அதர்ஸ் கிடையாது. இங்க பாருங்க, தோஸ் ஹூ cannot treat எக்ஸப்ட் அதர்ஸ் வரல, மீனிங் வராது, மீனிங்கே கொடுக்காது. அதே நீங்க இங்க எடுத்து பாருங்களேன், தோஸ் ஹூ cannot treat அதர்ஸ் வெல் should not expect others to treat them well. நீங்க வந்து ஒருத்தவங்களை ஒழுங்கா ட்ரீட் பண்ணாத பட்சத்துல உங்களை யாரும் ஒழுங்கா ட்ரீட் பண்ணல அப்படிங்கறத நீங்க இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ 42 நமக்கு என்ன ஆன்சரு? நமக்கு பி ஆன்சரு. அடுத்து 43 அலெக்சாண்டர். ஓகேவா? அலெக்சாண்டர் வாஸ் எ டிசைபிள் ஆஃப் அரிஸ்டாட்டலா. ஓகே. ஹூ வாஸ் எ கிரேட் கன்குவரர்.
இந்த இடத்துல who was a great conqueror இது பண்ணுதுல. ஸோ இது நமக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா who was a great conqueror was a disciple of Aristotle. நீங்க இதை பார்க்கணும்னு நீங்க வந்து பிரேசஸ் அண்ட் கிளாஸஸ் வந்து புரிஞ்சிருக்கணும். ஸோ அதில் நான் என்ன சொல்லியிருப்பேன், பிரேசஸ் அண்ட் கிளாஸஸ் அதில் வந்து இதில் வந்து நமக்கு வந்து இது வருங்க, இண்டிபெண்டன்ட் கிளாஸ் டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கு. இந்த இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்குல்ல, இந்த இண்டிபெண்டன்ட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு அட்ஜெக்டிவ் கிளாஸ்னு இதில் ஒன்று இருக்கு. எப்படின்னா ஒரு நவுனை பத்தி பேசுவாங்க, அந்த நவுனை பத்தி அதை வந்து ஒரு மாடிஃபை பண்றதுக்கு ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தா நமக்கு வேர்பு வரும். இந்த நவுனுக்கான, அதாவது இந்த சப்ஜெக்டுக்கான வேர்ப் இங்க வரும். அது மாதிரி நமக்கு இங்க who was a great conqueror was a disciple of Aristotle முன்னாடி நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த who இருக்கு தெரியுமா, இந்த who was a great conquerorங்கிறது நமக்கு என்னன்னா, இது வந்து நமக்கு ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸ். அட்ஜெக்டிவ் கிளாஸுக்கு முன்னாடி நமக்கு ஒரு நவுன் வரணும். ஸோ அப்ப நம்ம கண்டிப்பா Q வந்து இங்க வரணும், அலெக்சாண்டர் பின்னாடி வரணும். ஸோ Q இருக்குமே நமக்கு ஆப்ஷன் ஒன்று தான் இருக்கு. ஓகேவா, அதை வச்சே நான் பி கண்டுபிடிச்சிருவேன். இருந்தாலும் பாருங்களேன், அலெக்சாண்டர் who was a great conqueror, who was a great conqueror. இதை வந்து நீங்க எதுல எடுக்கலாம், இதை நீங்க கத்துக்கிறதுனால உங்களுக்கு பங்க்சுவேஷன் ஞாபகம் வரணும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து அப்போசிட்டிவ் இல்லாட்டி நாமினேட்டிவ் கிளாஸ் அப்படிம்பாங்க. இங்க பாத்தீங்களா, அலெக்சாண்டர் who was a கிரேட் கன்குயரர்னு போட்டு இங்க ஒரு கமா போறானுங்க தெரியுமா. அதாவது நீங்க இந்த கமாவை முழுசா ரிமூவ் பண்ணிட்டா கூட உங்களுக்கு சென்டென்ஸ் கன்வே ஆகும். எப்படின்னா அலெக்சாண்டர் வாஸ் a disciple of Aristotle அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சு போயிடலாம். இருந்தாலும் அலெக்சாண்டர் பத்தி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறனால இந்த இடத்துல நம்ம இங்கேயும் ஒரு கமா போடுவோம், இங்கேயும் ஒரு கமா போடுவோம். அதாவது இந்த கமா இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டி ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி. சில இடத்துல நம்ம பேரண்டிசிஸ் கூட போட வாய்ப்பு இருக்கு. அது பங்க்சுவேஷன் பாத்துக்கலாம். ஸோ 43 நமக்கு என்ன ஆன்சர், நமக்கு பி ஆன்சர். அடுத்து 44, when I reached my office, when I reached my office to go home early அப்படிங்கிற மீனிங் கொடுக்குதா, கொடுக்கல. when I reached my office to go home early, நான் வந்து ஆபீஸுக்கு வேகமா போனது வீட்டுக்கு சீக்கிரமா போறதுக்கா, கிடையாது இல்ல. ஸோ கண்டிப்பா நமக்கு பி இருக்கிறது ஆன்சரா வராது, ஃபர்ஸ்ட் வராது. அடுத்து when I reached my office, நான் ஆபீஸுக்கு போனது I found my mother. ஓகே, சம்வாட் வந்து கரெக்டா இருக்க மாதிரி தான் இருக்கு, நான் கியூவை வச்சுக்கிறேன். when I reached my office that I wouldn't be able, என்ன சொல்ல வரான், that I wouldn't be able, that I wouldn't be able to get home early. ஓகே, நீங்க வந்து இதுக்கு மேல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, ஓகே நீங்க பார்க்கணும் as I had promised அப்படின்னு சொல்லி பார்க்குறோமா. இதை வச்சு பார்த்தோம்னா ஓகே, நீங்க அவன் ஏதோ இது வந்து ஃபிக்ஸ்டு 1-6 ஃபிக்ஸ்டு. ஓகேவா, 1-6 ஃபிக்ஸ்டு. பேலன்ஸ் வச்சு நீங்க போடலாம். நீங்க ஆப்ஷன் ஒன்னா எடுத்துட்டாங்களே, அன்பார்ச்சுனேட்டா நம்ம ஏ அடிச்சு விட்டாச்சு, நம்ம பி எடுத்துக்கலாம். பி எடுத்துட்டோம்னா இப்போ நான் டி எடுத்துக்கிறேன். பி தான் நமக்கு ஆன்சர்னு போட்டுக்கலாம். டி எடுத்துக்கிறேன். டி எடுத்துட்டோம்னா when I reached my office, when I reached my office to tell her, யாரு நமக்கு தெரியல. அப்ப ஹெர்னா நம்ம என்ன தெரியணும், ஹெர்ங்கிறது நமக்கு ஒரு ப்ரொனவுனு. ப்ரொனவுன் நம்ம எப்ப பயன்படுத்துவோம்னா அவரை பத்தி ஆல்ரெடி முன்னாடி நம்ம பத்தி பேசிருக்கணும், அப்பதான் நம்ம ஹெர்ரை பயன்படுத்துவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சீலா இஸ் மை ஃப்ரெண்டு, சீலா இஸ் மை ஃப்ரெண்டு, சி இஸ் பிரிட்டி அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இந்த இடத்துல சி எப்படிங்க வந்துச்சு, இந்த சி எப்படி போறோம், நமக்கு சீலாங்கிறது முன்னாடி நமக்கு தெரிஞ்சிருக்கனால, டிஃபைன் பண்ணிருக்கனால. ஸோ கண்டிப்பா நமக்கு இந்த ஹெர்ருக்கு முன்னாடி எனக்கு யாரோ ஒரு பெண் பால் வரணும். எனக்கு இங்க மட்டும் தான் பெண் பால் இருக்கு. ஸோ கியூக்கு அடுத்து எனக்கு கியூஎஸ் வரணும். ஸோ கியூஎஸ் இருக்குமா, எனக்கு எத்தனை இருக்குன்னு பாருங்க, கியூஎஸ் இருக்குமா, எனக்கு டி இல்லை. ஸோ கண்டிப்பா எனக்கு இது வராது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சி எடுத்துக்கிறேன். சி எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் when I reached my office, when I reached my office to get home early, to get sorry when I reached my office that I wouldn't be able that I wouldn't be able that I wouldn't be able to get home early, that I wouldn't be able to get home early, I found my mother, I found my mother to tell her as I had promised. மீனிங் கொடுக்குதா, கொடுக்கல. ஆனா இப்ப பாருங்களேன், when I reached my office I found my mother to tell her what, to tell her what ன்னு பார்க்கும்போது to tell her what, that அதாவது to tell her what, அதாவது to tell her what I found my mother to tell her what, என்ன சொல்ல பார்த்தான் அப்படிங்கும்போது தான் that I wouldn't be able to get home early, that I wouldn't be able to get home earlyங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அட்வர்பியல் கிளாஸ். இந்த பி, இந்த ஆரையும் பியும் சேர்த்து நமக்கு அது ஒரு அட்வர்பியல் கிளாஸ். ஓகேவா, ஸோ இது எல்லாமே நீங்க நம்ம கிராமர் டாபிக்ல இருந்து தான் நம்ம இதை அப்ரோச் பண்ணணும். ஸோ ஈஸியா தான் இருக்கும். அகைன் சொல்றேன், இது எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நம்ம ஆப்ஷனை எலிமினேஷன் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் நம்ம இதை கொண்டு போகணும். ஓகேவா, ஸோ 44 நமக்கு பி ஆன்சர். அடுத்து 45, the department has initiated steps. என்ன ஸ்டெப்ஸ் தெரியாது, from the corporate sector.
இனிஷியேட்டட் ஸ்டெப்ஸ் வந்து கார்பரேட் செக்டார்ல இருந்து இனிஷியேட் பண்ணாங்களா? ஓகே. இப்போதைக்கு நம்ம பி வந்து வராதுன்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் நான் அடிச்சு உள்ள ஸ்டெப்ஸ் டு எவால்வ் அப்ராப்ரியேட் ஸ்கீம்ஸ். ஓகே. டு எவால்வ் அப்ராப்ரியேட் ஸ்கீம்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் அண்ட் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதாவது அண்ட் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷனுங்கும் போது இங்க வந்து நமக்கு என்ன பண்றாங்க? ஸ்டெப்ஸை இனிஷியேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் தான் இங்க வரணும். இங்க எதுக்கு ஒரு நவுன் வருது? ஸோ அது வந்து நமக்கு ஒரு மாதிரி கான்ட்ராக்ட் ஆகுதுல்ல. ஸோ கண்டிப்பா நமக்கு டி வராது, நம்ம அடிச்சு விட்டுறலாம். த டிபார்ட்மெண்ட் ஹாஸ் இனிஷியேட்டட் ஸ்டெப்ஸ் ஃபார் மொபிலைசிங் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. அப்ப நமக்கு இதுவும் வரலாம் ஃபர்ஸ்டா. ஓகே. த டெவலப்மெண்ட் ஆஃப் வேஸ்ட்லேண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது நல்லா பார்த்தோம்னா நமக்கு டெவலப்மெண்ட் ஆஃப் வேஸ்ட்லேண்ட்ஸ் இருக்கா? ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஏல இருந்து எடுத்துட்டு வரேனே. ஸோ த டிபார்ட்மெண்ட் ஹாஸ் இனிஷியேட்டட் ஸ்டெப்ஸ் ஃப்ரம் த கார்பரேட் செக்டார். கார்பரேட் செக்டார்ல இருந்து அவங்க ஸ்டெப்ஸை வந்து இனிஷியேட் பண்றாங்க. அண்ட் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் நமக்கு ஒரு முரண்பாடு வருது. ஏன் முரண்பாடு வருதுன்னா, இப்போ ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷனுங்கிறது ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கேஸ். அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம எதுக்கு ஒரு ஆக்ஷனா வரும்? அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம அண்டு பயன்படுத்துறாங்கன்னா 2 கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த அவங்க வந்து அண்டு பயன்படுத்துவாங்க. ஸோ கண்டிப்பா நமக்கு 6 வந்து ஃபர்ஸ்ட் வராது, ஆல்ரெடி சொல்லியாச்சு. இருந்தாலும் இப்ப இந்த ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் மாதிரி இருக்குது இந்த கார்பரேட் செக்டாரு. ஸோ அப்ப கண்டிப்பா பீக்கு எடுத்து எனக்கு 6 வந்திருக்கணும். ஸோ பீக்கு எடுத்து 6 எனக்கு இங்க இருக்கு, பீக்கு எடுத்து 6 இங்க இருக்கு, பீக்கு எடுத்து 6 இருக்கு, பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. பீக் எடுத்து 6. ஸோ பீக் எடுத்து கிட்ட 6 இருக்கணும். ஸோ கிட்ட 6 இருக்கிறத பார்த்தா நான் வந்து பி அடிச்சு விட்டுறலாம். ஓகேவா? இப்ப அடுத்து பார்த்தோம்னா நீங்க மறுபடியும் நீங்க ஏ ஆப்ஷனே போங்களேன். த டிபார்ட்மெண்ட் ஹாஸ் இனிஷியேட்டட் ஸ்டெப்ஸ் ஃப்ரம் த கார்பரேட் செக்டார் அண்ட் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் இங்க ஒரு ஃபார் இருக்கு, இங்க ஒரு ஃபார் இருக்கு. 2 ப்ரிப்போசிஷன் என்னத்துக்கு? ஸோ 2 ப்ரிப்போசிஷன் நமக்கு கண்டிப்பா வராது. அதாவது ஆர்எஸ் இருக்கு, அது வராது. ஸோ கண்டிப்பா நமக்கு 45 நமக்கு என்ன ஆன்சர் கேஸ்? 45க்கு நமக்கு சி ஆன்சரு. அடுத்து 46 எடுத்துட்டோம்னா ஜவஹர்லால் நேரு அண்டர் த கேபினெட் மிஷன் ஆஃப் ஸ்கீம் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு ஆர்டிகுலேட் a long before such an assembly was set up the idea of constitution assembly articulate scheme. ஓகேவா? ஸோ இது என்னன்னா வாஸ் த ஃபர்ஸ்ட் டு ஆர்டிகுலேட். ஜவஹர்லால் நேரு நமக்கு சப்ஜெக்ட். அடுத்து நமக்கு என்ன வரும்? நமக்கு வேர்ப் வரணும். ஓகேவா? ஸோ வாஸ் த ஃபர்ஸ்ட் டு ஆர்டிகுலேட் வாட்ங்கிற இடத்துல த ஐடியா ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. அப்ப கியூஎஸ் நமக்கு கண்டிப்பா இருக்கணும். கியூஎஸ் நமக்கு எங்க இருக்குன்னு பாருங்க. கியூஎஸ் நமக்கு இங்க இருக்கு, கியூஎஸ் நமக்கு இங்க இருக்கு, கியூஎஸ் நமக்கு இங்க இருக்கு, கியூஎஸ் நமக்கு இங்க இல்ல. ஓகேவா? அடுத்து அண்டர் த கேபினெட் மிஷன் ஸ்கீம் லாங் பிஃபோர் சச் அன் அசம்பிளி வாஸ் செட்டப். அப்ப இதை வச்சு பார்த்தோம்னா செட்டப் அண்டர் தி லாங் பிஃபோர் சச் அன் அசம்பிளி செட்டப். அதாவது ஒரு அசம்பிளி வந்து செட் பண்றாங்க. எதன் அடிப்படையில்? அண்டர் கேபினெட் மிஷன் ஸ்கீம். ஸோ கண்டிப்பா நமக்கு ஆர்பி வரணும். ஸோ ஆர்பி இருக்கா? ஆர்பி நமக்கு இங்க இருக்கு, ஆர்பி நமக்கு இங்க இல்ல. ஸோ ஆர்பி வரணும். அப்ப இப்ப நீங்க கியூஎஸ் ஆர்பியா இல்ல ஆர்பி கியூஎஸ் மட்டும் பார்த்தா போதும். ஓகேவா? ஸோ ஜவஹர்லால் நேரு வாஸ் த ஃபர்ஸ்ட் டு ஆர்டிகுலேட் த ஐடியா ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி அண்டர் த லாங் பிஃபோர் சச் அன் அசம்பிளி வாஸ் செட் அப் அண்டர் த கேபினெட் மிஷன் ஸ்கீம்ங்கிற இடத்துல நமக்கு 46 நமக்கு பி தான் மோர் அப்ராப்ரியேட்டா இருக்கு. ஓகேவா? ஓகே. அடுத்து 47வது கேள்வி கைஸ். இது வந்து நமக்கு ஒன்வர்ட் சப்ஸ்டிடியூஷன். ஸோ ஓகே. இதை வந்து இன்கேபபிள் ஆஃப் பீயிங் எக்ஸ்பிளைன்ட் ஆர் அக்கௌண்டட் ஃபார். ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதை வந்து பொறுப்பேற்க முடியாது அப்படின்னா அதை வந்து நம்ம இன்எக்ஸ்பிளிகபிள் அப்படின்னு சொல்லுவோம். a person interested in reading books are nothing else. அவன் படிக்கவே மாட்டான் அப்படின்னா, அதாவது அவன் புத்தக புழுவா இருக்காங்க தெரியுமா? அதுதான். ஸோ புக் வாங்க நமக்கு என்னது? புத்தக புழுக்கு எந்த லா வரும்? ஓகே, இந்த இது போட்டு விட்டுறலாம். ஓகே, புத்தக புழு. அடுத்து a book or picture produced merely to bring in money. அதாவது ஒரு புக்கோ ஒரு பிக்சரோ அதை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. எதுக்கு? மணி இது பண்றதுக்காக மட்டும், மணி ஏர்ன் பண்றதுக்காக மட்டும். அதுக்கு பேர் மணி ஸ்பின்னர் கிடையாது, பாட் புக் கிடையாது. அதுக்கு பேர் நமக்கு என்னது? பாட் பாய்லர் நமக்கு என்னன்னா ஒரு புக்கோ ஒரு பிக்சரோ, ஒரு புக்கையோ ஒரு படத்தையோ ஒரு பணத்தை வந்து ஈட்டுறதுக்காக மட்டும் பண்றதுக்கு பேரு பாட் பாய்லர். அடுத்து 50வது கேள்வி. எல்டர்லி உமன் இன்சார்ஜ் ஆஃப் கேர்ள்ஸ் ஆன் சோசியல் அக்கேஷன். அப்ப ஒரு சோசியல் அக்கேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேதரிங் வருது இல்லாம இருக்கு. அந்த நேரத்துல இந்த பெண்கள் இருக்கிற அவையில வந்து அவங்கள வந்து இன்சார்ஜா இது பண்ணிக்குவாங்கல்ல, லைக் வந்து அவங்களுக்கு தேவையானதை கொடுக்குவாங்கல்ல, அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லலாம்? சேப்பரான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 50க்கு நமக்கு சி ஆன்சர் கைஸ். ஸோ லேண்ட் சரௌண்டட் பை வாட்டர் ஹேஸ் டு பி ஆல்மோஸ்ட் அன் ஐலண்ட். அதாவது
ஒரு லேண்டை சுத்தி வாட்டர் இருக்குமா, ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு ஐலாண்டா, அதுக்கு பேர் என்ன, நமக்கு பெனின்சுலா. 51 நமக்கு சி ஆன்சர் கைஸ். அடுத்து எ பிளேஸ் அட்ஜாயினிங் கிச்சன் ஃபார் வாஷிங் டிஷ்ஷஸ். இப்ப நீங்க பாத்திரம் கழுவுற இடத்துல இந்த இலை கழுவுற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, நீங்க அந்த பாத்திரம் கழுவுற இடத்த தான் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் நமக்கு என்னது, ஸ்கல்லரி. ஸ்கல்லரி. செல்லருங்கிறது நமக்கு வந்து அந்த அந்த என்ன சொல்றது, ஒயின் செல்லர். அந்த சில வீட்டெல்லாம் வந்து சரக்கு பாட்டில வந்து ஒரு இடத்துல அடுக்கி வச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் ஒயின் செல்லர். வார்ட்ரோபுங்கிறது நமக்கு வேற. நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு பீரோ மாதிரி சட்டை பேண்ட்ல வச்சிருப்போம் தெரியுமா, அதுதான் வார்ட்ரோபு. பேண்ட்ரிங்க நமக்கு வந்து பேண்ட்ரிங்க நமக்கு வந்து அந்த அந்த ஸ்டோர் ரூமா, அதான் நம்ம பேண்ட்ரின்னு சொல்லுவோம் போல. ஓகே, இந்த ஸ்கல்லரிங் நமக்கு என்னது, அந்த சமையல் கட்டை நம்ம கழுவக்கூடிய இடம் தான் ஸ்கல்லரி. அடுத்து இன்கேபபிள் ஆஃப் பீயிங் வூண்டட். அவனை அழிக்கவே முடியாதுன்னா அதுக்கு பேர் நமக்கு இன்வல்னரபிள். வல்னரபிள்னா அவனை ஈஸியா அடிச்சிடலாம். இன்வல்னரபிள்னா அவனை வந்து இது பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ வென் த டாக்டர் டோல் ஹிம் டு கம் டு த சர்ஜரி அட் 9 AM, சர்ஜரிக்கு 9 AM வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிரிட்டிஷ்கார் நமக்கு என்ன பண்றாங்கன்னா, சர்ஜரிக்கு 9 மணிக்கு வாங்கன்னா, சர்ஜரி பண்றதுக்கு இல்ல. சர்ஜரிங்கிறது அவங்க எதை சொல்ல வராங்கன்னா, கிளினிக் கேர் டாக்டர் ஆபீஸை பத்தி சொல்ல வராங்க. கிளினிக் கேர் டாக்டர் ஆபீஸ் தான் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல சர்ஜரி அப்படிம்பாங்க. த ஆக்சிடென்ட் ஃபோர்ஸ்டு த சிட்டி டு பிளாக் த சப்வே. சப்வே வந்து அந்த ஆக்சிடென்ட் வந்து பிளாக் பண்ண வச்சிருச்சான் செவரல் ஹவர்ஸுக்கு. இப்ப இஃப் தி சென்டென்ஸ் வேர் இன் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், தட் வுட் அமெரிக்கன் இங்கிலீஷ் நமக்கு என்னவா இருக்கணும்னா டனல் இல்ல டனல் தான். ஓகேவா? ஸோ அந்த சப்வேங்க நமக்கு என்னன்னா டனல். இது வந்து நமக்கு ரயில்வேல வராது. ஓகேவா? த ஆக்சிடென்ட் ஃபோர்ஸ்டு த சிட்டி டு பிளாக். ஏன்னா சிட்டி டு பிளாக் சப்வே ஃபார் செவரல் ஹவர்ஸ். அப்ப அந்த சப்வேங்க நமக்கு என்னது, காருங்க பஸ்ஸுங்க போறது தான் அது. ஸோ 55 நமக்கு என்ன, நமக்கு ஏன் ஆன்சர். த போலீஸ் டைரக்ட்லி த போலீஸ் டைரக்டட் டிராபிக் அவே ஃப்ரம் த ஃபேலன் பைலன். ஸோ பைலனுங்கிறது நமக்கு என்னன்னா, கிட்டத்தட்ட நீங்க ரோட்ல போகும்போது அந்த கோன் வச்சு ஒன்னு இருக்கும் தெரியுமா, அதாவது நீங்க அதை தாண்டி போகாம இருக்கிறதுக்கு போலீஸ் வச்சிருப்பாங்கல்ல, அந்த கோனு தான் இது. ஸோ பைலனுடைய ஆப்போசிட், பைலனுடைய அமெரிக்கன் இங்கிலீஷ் நமக்கு என்னன்னா டெலிஃபோன் போல் தான். அடுத்து த பாடி வாஸ் டேக்கன் டு த மார்ச்சுரி ஃபார் ஃபார்மல் ஐடென்டிஃபிகேஷன். மார்ச்சுரிங்க நமக்கு மோர்குல வந்துடும். மார்ச்சுரிங்க நமக்கு மோர்குல வந்துடும். ஓகேவா? அடுத்து 58, த ஃபேமிலி பிச்சுடு தேர் டென்ட் அட் கேம்ப் சைட் ஆஃப் அந்த கோஸ்ட். கோஸ்டோட கேம்ப் சைட்ல வந்து அவங்க அவங்க வந்து அந்த அந்த ஃபேமிலி வந்து என்ன பண்றாங்க, அவங்க டென்ட்டை வந்து போடுறாங்க. ஸோ அந்த கேம்ப் சைட்டுக்கு நமக்கு கேம்ப் கிரவுண்டு அப்படின்னு வரணும். ஸோ 58 நமக்கு என்ன ஆன்சர், நமக்கு பி ஆன்சர் கேஸ். த சில்ட்ரன் ரெஃப்யூஸ்டு டு ஸ்லீப் வித்வுட் தர் ஃபேவரட் கடல் டாய்ங்கிற இடத்துல, கடல் டாய்ங்கிறது நமக்கு என்னது, ஸ்டஃப்டு அனிமல். ஓகேவா? அடுத்து ஐஎஸ்பியினுடைய அப்ரிவேஷன் என்னன்னா இன்டர்நேஷனல். நான் அட்வைஸ் பண்றது என்னன்னா, இந்த இடத்துல என்ன சஃபிக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஸ்டாண்டர்ட் புக் நம்பர். ஓகேவா? அனோவாங்கிறது அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் தான். அனோலாங்கிறது அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ். ஒப்பெக்குங்கிறது ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். அடுத்து யூஆர்எல்ங்கிறது யூனிஃபைடு ரிசோர்ஸ் லொக்கேட்டரு. அடுத்து which are the following is a correct derivative of adhere to. அதாவது அட்கருங்கிறது ஒரு பர்சனை டினோட் பண்ற மாதிரி இருந்தா என்னன்னு சொல்லுவாங்க, அட்கரன்ஸுங்கிறது அது வந்து ஒரு தன்மை. அட்கசிவ்ங்கிறது அதுவும் ஒரு விதமான தன்மை. அட்கரண்ட். ஸோ அதுதான் கரெக்டா இருக்கும். அவன் ரொம்ப அட்கரண்டான பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நம்ம கரெக்ட். 64 நமக்கு பி ஆன்சர். ஃபார் எ ரூட் சஸ்டெயின் விச் டெரிவேட்டிவ் பெஸ்ட் மீன்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் பீயிங் மெயின்டைன் ஓவர் டைம். அது வந்து ஒரு ஒரு கொஞ்ச நாள் வரைக்கும் நம்ம அதை மெயின்டைன் பண்ண முடியும். அப்படிங்கும்போது சஸ்டெயினிங் நமக்கு ப்ரொக்ரெசிவ். சஸ்டெயின்மெண்ட்டுங்க நமக்கு ஒரு வேர்டே கிடையாது. சஸ்டெயினேட்டிவ் நமக்கு வேர்டே கிடையாது. சஸ்டெயினபிள் தான் நமக்கு அது ஒரு தன்மை. ஸோ இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் பீயிங் மெயின்டைன் ஓவர் ஏ டைம். விச் இஸ் நாட் ஏ கரெக்ட் டெரிவேட்டிவ் ஆர்கியூ. ஆர்கியூனுடைய டெரிவேட்டிவ் நமக்கு என்ன இல்லை அப்படின்னா ஆர்கியூபிள். இதுதான் கரெக்ட் தான். ஆர்குமெண்டேஷன் தான் கரெக்ட் தான். ஆர்குமெண்டேட்டிவ் கரெக்ட் தான். ஆர்குமெண்டிவ் கிடையாது, ஆர்குமெண்டேட்டிவ். அப்ப நமக்கு 66 நமக்கு என்ன, நமக்கு சி ஆன்சரு. ஸோ த டெரிவேட்டிவ் பர்சன் தட் மீன்ஸ் ஷோயிங் சபன் கண்டினியூஷன். ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டபனா கண்டினியூஷன் பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு என்னது, பெர்சிஸ்டன்ட். பெர்சிஸ்டன்ஸ்ங்கிறது கிடையாது. நமக்கு என்னன்னா, அவன் ஒரு விஷயத்தை நம்ம ஷோ பண்றோம். பெர்சிஸ்டன்ட் வந்து அதாவது ஒரு சபனான ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு நம்ம ஷோ பண்றதுக்கு மாதிரி நமக்கு பெர்சிஸ்டன்ட். 67 நமக்கு என்ன, நமக்கு ஏன் ஆன்சர். த சில்ட்ரன் இஸ் த சைல்ட் இஸ் த ஃபாதர் ஆஃப் த மேன் அப்படிங்கிற இடத்துல எப்படி வந்து ஒரு சைல்டுக்கு அவனே மேன் ஆயிட முடியும், சாரி அவனே ஃபாதர் ஆயிட முடியும் அப்படின்னா அதுதான் வந்து ஒரு பாரடாக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்லலாம், அந்த அஞ்சுல அவனே தன்னை வந்து செதுக்கிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா, அதுதான் இந்த சைல்ட் இஸ் த ஃபாதர் ஆஃப் மேனுங்கிற இடத்துல. இதுல வந்து நம்ம கான்ட்ராஸ்டிங்கான வார்த்தை இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அந்த சென்டென்ஸ் வந்து படிக்கும்போது ரொம்ப இல்லாஜிக்கலா இருக்கும். எப்படி வந்து ஒரு சைல்டே அவனுக்கு ஃபாதரா இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு கான்ட்ராடிக்டான ஒரு விஷயம். பட் இட் மேக் சென்ஸ். அதனால நம்ம இதை பாரடாக்ஸ் போட்டுக்கலாம். ஆக்சிமோரா நமக்கு இது வராது கைஸ். ஆக்சிமோரானுக்கு நான் ஒரு உதாரணம் இதுல கடைசி கொஸ்டின் இருக்கும், அதுல பாருங்க. மெட்டினோமி நமக்கு இதுல வராது. மெட்டினோமி நமக்கு இதுல வராது. அடுத்து வந்து ஐரணி நமக்கு இதுல இல்ல. ஐரணிங்க நமக்கு இதுல இல்ல.
ஐரடி வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும், பட் ஆனா இந்த அளவுக்கு இருக்காது. ஓகேவா? அடுத்து கவர்ட்ஸ் டை மெனி டைம் பிஃபோர் த டெத். அதாவது கோழைகள் வந்து அவங்க இறக்கறதுக்கு முன்னாடி செத்துருவாங்க அப்படிங்கும்போது இது வந்து ஒரு இதுதான். எப்படி வந்து ஒருத்தவங்க இறக்கறதுக்கு முன்னாடி சாக முடியும்? அப்ப இது கான்ட்ராஸ்டிங்கான ஒரு ஐடியா இருக்கு. கான்ட்ராஸ்டிங்கான ஐடியா இருந்தாலே நீங்க ஆன்டிதேஸ வச்சுக்கலாம். ஹைப்பர்போல் தேவையில்ல. ஐரடி தேவையில்ல. ஆன்டிதேஸ் அண்ட் பாராடாக்ஸ். ஆன்டிதேஸ் பாராடாக்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல கான்ட்ராஸ்டிங்கான வார்த்தை இல்ல. கான்ட்ராஸ்டிங்கான கான்செப்ட் இருக்கு. கான்ட்ராஸ்டிங்கான ஐடியா தான் இருக்கு. அப்ப நமக்கு 69 நமக்கு என்ன ஆச்சு? நமக்கு சி ஆச்சு. த வுட்ஸ் ஆர் கெட்டிங் ரெடி டு ஸ்லீப். எப்படி இந்த வுட்ஸ்ங்கிறது இங்க வுட்ஸ்ங்கிறது நம்ம கட்டைகள் கிடையாது. வுட்டுன்னா கட்டை. ஒரு மெட்டீரியல் ஒன்று வந்து ப்ளூரலா மாறிச்சுன்னா அது மீனிங்கே மாறிடும். உட்டுங்கிறது கட்ட, உட்ஸுங்கிறது நமக்கு என்னது? உட்ஸுங்கிறது நமக்கு வந்து காடுகளை பத்தி குறிப்பிடுது. ஸோ காடுகள் வந்து தூங்க போகுதா? காடுகள் எப்படி ஒரு தூங்க போகும்? இன்அனிமேட்டான ஒரு விஷயம். ஒரு நான் லிவிங்க வந்து நீங்க எப்படி வந்து ஒரு ஹியூமன் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணீங்கன்னா அது வந்து நமக்கு பர்சனிஃபிகேஷன் தான். அங்க வந்து நமக்கு சிமிலி கிடையாது, அப்போஸ்ட்ரோபி கிடையாது, மெட்டபர் கிடையாது இந்த இடத்துல. மேபி இந்த இடத்துல வந்து அதை ஹியூமனா கூட கம்பேர் பண்ணிக்கலாம். பட் ஆனா அது ஸ்ட்ரைட்டஸ்டான மெட்டபரா தான் வந்திருக்கும். ஆனா இந்த இடத்துல நமக்கு பர்சனிஃபிகேஷன் தான் வந்திருக்கணும். அடுத்து 71 சில்வர் ஹேர்ஸ் சுட் பி ரெஸ்பெக்டட். இந்த இடத்துல சில்வர் ஹேர்ஸ் நமக்கு என்னன்னா இந்த இடத்துல நமக்கு மெட்டோனமி வந்துச்சுன்னா நமக்கு இங்க மெலோனமி வந்திருக்கு. இப்படி ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சே கிடையாது. யூஃபமிசம் வந்திருக்கு கிடையாது. ஐரனி கிடையாது. மேபி யூஃபமிசம் வந்து சம்வாட் வரலாம். ஏன்னா சில்வர் ஹேர்ஸ்ங்கிறது யாருக்கெல்லாம் தலையில வந்து முடி வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வயசானவங்களை மதிக்கணும் அப்படிங்கிறது யூஃபமிசம் சொல்லுது. இருந்தாலும் இதுக்கு வந்து நமக்கு சிறந்த வச்சு பெஸ்டா போடணும். ஏன் பெஸ்டா போடணும் அப்படின்னா சில்வர் ஹேர்ஸ்ங்கிறது அதை வச்சிருக்கக்கூடிய அந்த ஹியூமன்ஸை வந்து குறிப்பிடுது. இந்த கொஸ்டினுக்கு யூஃபமிசமும் வரலாம், மெட்டோனமி இருந்தா மெட்டோனமி வரலாம். பட் ஆனா மோஸ்ட் ப்ராபபிலி நமக்கு 71 நமக்கு ஏதா ஆன்சர். ஓகேவா? பார்ட்டிங் இஸ் சச் ஏ ஸ்வீட் சாரோ. இங்க பாத்தீங்களா? ஸ்வீட்டு சாரோ. இது இனிப்பான ஒரு விஷயம், துயரமான ஒரு விஷயம் சொல்லிட்டு நமக்கு ரெண்டு விஷயம் வந்து கான்ட்ராஸ்டிங்கான ஒரு விஷயம் பக்கத்துல வருது. அது பேரடாக்ஸ் கிடையாது. நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஐடியா வந்து நமக்கு புரியல. அலிட்ரேஷன் கிடையாது. அலிட்ரேஷன் வரும். ஆனா அலிட்ரேஷன் கம்பேர் பண்ணக்குள்ள நம்ம ஆக்சிமோரான் தான் பெஸ்டா ப்ரிப்பேர் பண்ணணும். எப்பயுமே அலிட்ரேஷன், அசனன்ஸ், கான்சனன்ஸ் இதுக்கெல்லாம் நீங்க லீஸ்டா தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? ரிப்பீட்டேஷனுக்கு அதே மாதிரி தான். ஸோ 72 நமக்கு ஏன் ஆன்சர். க்ளோஸ்டு காம்பவுண்ட் நவுன்ல இது ஓப்பனு, இது வந்து ஹைபனேட்டடு, இது க்ளோஸ்டு, இது ஹைபனேட்டடு. ஸோ 73 நமக்கு சி ஆன்சரு. அடுத்து 74க்கு இதுல வந்து இந்த பிக் பாக்கெட் நமக்கு என்னன்னா நீங்க புரிஞ்சுக்கணும். எக்ஸோசென்ட்ரிக் காம்பவுண்டோடு எண்டோசென்ட்ரிக் காம்பவுண்டோடு ஒன்னு இருக்கு. எக்ஸோசென்ட்ரிக் நமக்கு என்னன்னா இந்த பிக் பாக்கெட்டுங்கிற இடத்துல பிக்குங்கிறது வேர்பு, பாக்கெட்டுங்கிற நவுனு. இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு வந்து வேற ஒரு ஐடியா கொடுக்குது. லிட்ரல் மீனிங் இல்லாம வேற ஒரு ஐடியா கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிக் பாக்கெட்டுங்கிறது இட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் ஒரு நீங்க வந்து ஒரு ஒரு குற்றச்செயல் தான். ஆனா பிளாக் போர்டுன்னு இருக்கு தெரியுமா? ஸோ பிளாக் போர்டுங்கிறது இது வந்து நமக்கு லிட்ரல் மீனிங்ல இருக்கும். இதை வந்து நம்ம எண்டோசென்ட்ரிக் ஆனா பிக் பாக்கெட் நம்ம எக்ஸோசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸோசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓப்பன் காம்பவுண்டுங்கும் போது இது க்ளோஸ்டு, இது ஹைபனேட்டடு, இது ஓப்பனு, இது வந்து க்ளோஸ்டு. ஸோ ஓப்பன் காம்பவுண்ட் நமக்கு என்னது? நமக்கு இதுதான். ஸோ 75 நமக்கு என்ன? நமக்கு சி ஆன்சர். பிட்டர் ஸ்வீட்டுங்க நமக்கு கோப்புலேட்டிவா. பிட்டர் ஸ்வீட் நமக்கு என்னது? கோப்புலேட்டிவ். ஓகேவா? ஸோ ஓகே. அடுத்து 77வது கேள்வி. இந்த விச் ஆர் த ஃபாலோவிங் கரெக்ட்லி ரெப்ரசன்ட் ப்ளூரல் ஆஃப் லெட் இன் நோட் டேட்டம். நமக்கு இந்த டேட்டம் இருக்குல்ல கைஸ், இந்த டேட்டம் வந்து அகாடமிக் அண்ட் சயின்டிபிக் கண்டெஸ்ட்ல மட்டும் நம்ம எடுத்தோம்னா ஸோ இதை வந்து நம்ம எப்படி எடுக்கலாம்னா டேட்டம்ஸ் சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷ் யூசேஜுக்கு நம்ம டேட்டம்ஸ் சொல்லுவோம். ஆனா டெக்னிக்கல் ஆர் சயின்டிபிக் யூசேஜுக்கு நம்ம அதை டேட்டான்னு சொல்லுவோம். அதனால இந்த கண்டெக்ஸ்ட்டை பொறுத்து நமக்கு இது மாறும். அப்படிங்கிறனால நம்ம 77 நமக்கு டி ஆன்சர் கைஸ். இந்த பினாமினான்னு இருக்கும். சில டைம் வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். எது வந்து நம்ம கரெக்ட்னு பார்த்தோம்னா பினோமினா தான் கரெக்ட். ஸோ 78 நமக்கு பி ஆன்சர். அடுத்து விச் ப்ளூரல் ஃபார்ம் இண்டெக்ஸ் வுட் பி மோர் அப்ராப்ரியேட் இன் மேத்தமெட்டிக்கல் டெக்ஸ்ட் புக் அப்படின்னா நீங்க மேத்தமெட்டிக்கல் டெக்ஸ்ட் புக்ல பயன்படுத்துற இண்டெக்ஸ் இல்ல நமக்கு அது ப்ளூரல் நமக்கு என்ன வரணும்னா இண்டெக்ஸஸ் கிடையாது. நீங்க பார்த்துருப்பீங்க சர்ட்ஸ் அண்ட் இண்டைசஸ் தான் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ அப்போ இண்டைசஸ் தான் கரெக்ட். 79 நமக்கு ஏ ஆன்சர். அடுத்து 80வது கேள்வி. இந்த அப்பண்டிக்ஸனுடைய மெடிக்கல் யூசேஜ்ல என்ன இதுக்கு வரும்? நமக்கு அப்பண்டிக்ஸஸ் தான் வரும். அடுத்து கமாண்டர் இன் சீஃப்ல கமாண்டர்ஸ் இன் சீஃப் தான் வரணும். 81 நமக்கு பி ஆன்சர். இந்த காலகேசன் பொறுத்த வரைக்கும் பவர்ஃபுல் டீ கிடையாது. நீங்க பார்த்துருப்பீங்க ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ராங் டீ தான் வரும். அட்டென்ஷன்னா ப்ளீஸ் பே அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ 83 நமக்கு பி ஆன்சர். இது மற்றது போட்டா உங்களுக்கு மீனிங் கொடுக்கும். ஆனா எது மோஸ்ட் ப்ரிஃபரபிள் அதை பார்க்கணும். இந்த ஹெவி ரெண்டை சொல்லுவாங்க தவிர ஸ்ட்ராங் ரேட் சொல்ல மாட்டாங்க, பிக் ரேட் சொல்ல மாட்டாங்க, பவர்ஃபுல் ரேட் சொல்ல மாட்டாங்க, ஹெவி ரெண்டை சொல்லுவாங்க. அப்பாலஜிங்கிறது சின்சியர் அப்பாலஜி சொல்லுவாங்க தவிர ஸ்ட்ராங்கான ஒரு அப்பாலஜி, பிக்கான அப்பாலஜி கிடையாது. சின்சியர் அப்பாலஜி. அடுத்து பிரேசல் வெர்பு. த மேனேஜர் ஆஸ்க்டு த கிளர்க் டு டிராப் த கான்ட்ராக்ட் பிஃபோர் ஈவினிங். ஈவினிங்குள்ள நீ வந்து எனக்கு வந்து இந்த கான்ட்ராக்ட் வந்து நீ வந்து எடுத்து கொடுக்கணும். டிராப்னு நமக்கு என்னன்னா
ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். ஆஃப்டர் ஹவர்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட் த கமிட்டி ஃபைனலி பேக் டவுன் வாட், அதாவது ஆர்குமெண்ட்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கமிட்டி என்ன பண்ணுதான், அந்த அவங்க வந்து பேக் டவுன் பண்றாங்களாம். பேக் டவுன்னா அவங்க வந்து பின் வாங்குறது. வித்ட்ராய பொசிஷன், வித்ட்ரா ஃப்ரம் பொசிஷன். அவங்க வந்து ஒரு பொசிஷன்ல இருந்து கத்திட்டு இருந்தாங்க. பட் ஆனா ஆர்குமெண்ட்ல அவங்க தோத்து போறதுனால அவங்க பின் வாங்கிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நேபாள் கவர்மெண்ட் வந்து அந்த விஷயத்தை வந்து வெளியில திருப்பி கொண்டு வந்தது சமம். இந்த சோல்ஜர்ஸ் வந்து ஆர்டர் டு ஃபால் இன் அட் 6 AM ஷார்ப். சோல்ஜர்ஸ் நமக்கு என்ன பண்றாங்கன்னா 6 மணிக்கு ஷார்ப்பா வந்து ஃபாலின் ஆயிரணும் அப்படின்னா அசம்பிளின் லைனு. ஃபாலின்னா அசம்பிளின் லைனு. ஃபாலின்னா நமக்கு அசம்பிளின் லைனு. ஹி ட்ரை டு கெட் அரவுண்ட் த நியூ ரூல் பை யூசிங் அ லூப் ஹோல். அதாவது என்னன்னா அவன் இப்ப புதுசா ஒரு ரூல் கொண்டு வந்திருப்பாங்க. அதை ஏதாவது ஒரு 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 காரணம் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கும்போது நமக்கு என்னன்னா ஹி ட்ரை டு கெட் அவுட், நமக்கு என்னது அவாய்டு. ஸோ 89 நமக்கு ஏன் ஆன்சர். த வேர்டு பிரஞ்ச் இஸ் கிரியேட்டட். பிரஞ்ச் நமக்கு என்னது பிரேக்ஃபாஸ்ட் பிளஸ் லஞ்ச். பிரேக்ஃபாஸ்ட் பிளஸ் லஞ்ச்ல இருந்து வந்தது. அப்ப நம்ம இதை வந்து நம்ம வந்து இது இருந்து அப்படி பிளெண்ட் ஆகிரும் தெரியுமா. அதனால நமக்கு இது பிளெண்டிங்ல தான் வந்திருக்கணும். ஓகேவா. ஸோ 90 நமக்கு பி ஆன்சரு. எடிட்டர் வந்து எடிட்ல இருந்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பேக் ஃபார்மேஷன். ஓகேவா. அது வந்து நமக்கு பேக் ஃபார்மேஷன். இந்த ஸ்மாக் வந்து நமக்கு ஸ்மோக் பிளஸ் பாக்ல வந்துச்சுன்னா ஆல்ரெடி பார்த்தாச்சு, இதுக்கு பேர் பிளெண்டிங்கு. அடுத்து இந்த ஃப்ளூங்கிறது நமக்கு இன்ஃபுளுன்ஸால வந்துச்சுன்னா அதுக்கு பேர் கிளிப்பிங்கு. அடுத்து விச் ஆர் த ஃபாலோ இஸ் நாட் ஃபார்மல் கடிதத்தில் இருக்காது. ஃபார்மல் கடிதத்துல போஸ்ட் ஸ்கிரிப்ட் இருக்கும். ஆனா அது அந்த லெட்டர்னுடைய அழகை கெடுத்துரும். பட் ஆனா சல்யூட்டேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம், சென்டர்ஸ் அட்ரஸ். அடுத்து வந்து சென்டர்ஸ் அட்ரஸ்க்கு அப்புறம் நமக்கு டேட்டு. அடுத்து வந்து ரிசீவர்ஸ் அட்ரஸ். ரிசீவர்ஸ் அட்ரஸ் நமக்கு சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து நமக்கு வந்து என்னது சல்யூட்டேஷனு. சல்யூட்டேஷனுக்கு அப்புறம் பாடி ஆஃப் த லெட்டர் அதெல்லாம் இருக்கும். ஸோ ரெஃபரன்ஸ் நம்பர் போடணும், சப்ஜெக்ட் லைன் இருக்கணும், சல்யூட்டேஷன் இருக்கணும். பட் ஆனால் போஸ்ட் ஸ்கிரிப்ட்டுங்கிறது நமக்கு எல்லா இடத்துலையும் வரக்கூடாது. இது வந்து அந்த லெட்டர்னுடைய அழகை கெடுத்து விட்டுரும் அப்படின்னு சொல்லி புக்ல இருந்துச்சு. விச் சல்யூட்டேஷன் இஸ் மோர் அப்ரோப்ரியேட் ஃபார் ஃபார்மல் பிசினஸ் லெட்டர். ஸோ இது வந்து எது சல்யூட்டேஷன்னா ரெஸ்பெக்டட் பிரதருங்கிற இடத்துல இது வந்து இன்ஃபார்மலா மாறிடும். ஹெலோ ஃப்ரெண்டுங்க நமக்கு இன்ஃபார்மலா மாறிடும். டியரஸ்ட்டுங்க நமக்கு இன்ஃபார்மலா மாறிடும். ஸோ டியர் சார் மேடம் தான் நமக்கு கரெக்ட். அடுத்து 96வது கேள்வி. விச் டைப் ஆஃப் லெட்டர் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் பர்சனல் ஃபீலிங் டு மை ஃபேமிலி மெம்பர்ஸ். இன்ஃபார்மல் கடிதம் தான். சர்க்குலர் நமக்கு அபிஷியலு, டிஓங்கிறது அபிஷியலு. பட் ஆனால் அதுல ஸ்லைட்டா வந்து ஒரு இன்ஃபார்மல் தனம் இருக்கும். அடுத்து கம்ப்ளைண்ட் கடிதம்ங்கிறது நமக்கு அபிஷியல் தான். ஸோ 96 நமக்கு என்ன ஆன்சர், நமக்கு ஏன் ஆன்சர் கேஸ். 97 லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட் வந்து நம்ம யார்கிட்ட கொடுப்போம் அப்படின்னா ஃப்ரெண்டு கிட்ட கொடுப்போமா கிடையாது. ஃபேமிலி மெம்பர் கொடுப்போமா கிடையாது. கொலி கிட்ட கொடுப்போமா இன்ஃபார்மலா கிடையாது. கவர்மெண்ட் அத்தாரிட்டி ஆர் சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட கொடுப்போம். 97 நமக்கு பி ஆன்சர். இப்ப ஜாப் அப்ளிகேஷன் கடிதத்துல எது வந்து நம்ம உள்ளுக்குள்ள ஆட் பண்ணிருக்கணும்னா இப்ப வந்து பர்சனல் ஆபீஸின் டீடைல்ஸா எழுதிருக்கணுமா கிடையாது. நீங்க எவ்வளவு சேலரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு கேட்டா அது எது பண்ணணுமா, அது வந்து ஒரு மாதிரி அன்ஹைஜீனிக் சம்திங் வந்து ஒரு மாதிரி இன்அப்ரோப்ரியேட்டா இருக்கும். போஸ்ட் ஸ்கிரிப்ட் பத்தி எழுதணுமா, போஸ்ட் ஸ்கிரிப்ட் பத்தி நீங்க எழுதக்கூடாது. நீங்க வந்து ஒரு வேலை கேட்டிருக்கீங்க, பின் குறிப்பு வந்து நீங்க எழுதவே கூடாது. ரெஸ்யூம் ஆர் பயோடேட்டா தான். ஸோ 98 நமக்கு என்ன, நமக்கு சி ஆன்சரு. 99 பொறுத்த வரைக்கும் சூஸ் த கரெக்ட் இன்ட்ராகேட்டிவ் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். சி இஸ் கம்மிங் டு த மீட்டிங். இந்த இடத்துல இஸ் சி கம்மிங் டு த மீட்டிங் கரெக்ட் தான். கம்மிங் சி இஸ் டு த மீட்டிங் கிடையாது. டஸ் சி கம்மிங். டஸ் வந்து நமக்கு பின்னாடி நமக்கு என்ன வரும், நமக்கு V1 தான் வரணும், வராது. சி இஸ் கம்மிங் டு த மீட்டிங் நமக்கு சென்டென்ஸோட இதுல வந்து நம்ம கடைசியா கொஸ்டின் மார்க் போட்டுக்க தப்பு தான். ஓகேவா. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் WH கொஸ்டின் ஃபார் சென்டென்ஸ். தே பாட் ஏ நியூ கார் எஸ்டர்டே. வாட் டிட் தே பாட் பை எஸ்டர்டே கரெக்டானு கேட்டா கரெக்ட் தான். ஓகேவா. வாட் தே பாட் கிடையாது. ஏன்னா சப்ஜெக்ட் நமக்கு வேர்ப் வந்திருக்கணும், இதுல வரல. இதுல வந்திருக்கு ஆனா டூ கால் நமக்கு என்ன வரும், நமக்கு பை வந்திருக்கணும். இங்கேயும் நமக்கு பை தான் வந்திருக்கணும். ஸோ கிராமட்டிக்கல் எரர் வச்சு பார்த்தாலும் நம்ம ஈஸியா போட்டலாம். 100க்கு நமக்கு ஏ கேஸ். ஓகேவா. நம்ம அடுத்த டெஸ்ட்ல பார்க்கலாம்.